உலகம் போற்றும் உன்னத தூதர் என்ற தலைப்பினை எனக்கு வழங்கியிருக்கிறார்கள். இந்த தலைப்பை பார்த்தவுடனே நம் அனைவருக்கும் தெரிந்திருக்கும். அண்ணலம் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய அருமை பெருமைகளை பேசுவதற்காக வழங்கப்பட்டிருக்கிற தலைப்பு என்பது பார்த்த மாத்திரத்திலே அனைவருக்கும் தெரிந்திருக்கும். ஆனால் இந்த தலைப்பை பொறுத்தவரை உலகம் போற்றுகிற உன்னத தூதர் என்றால் ஒட்டுமொத்த உலகமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போற்றுகிறதா, புகழ்கிறதா, அவர்களுடைய தியாகங்களை ஏற்றுக்கொள்கிறதா என்று பார்த்தால் சரி பாதிக்கும் மேலானவர்கள் இதனை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். உலகத்தில் வாழ்கிற கணிசமான மக்கள் இதற்கு எதிராக கருத்து தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் அதிகமானவர்கள் நபிகள் நாயகத்தை ஒரு எதிரியாக கூட பாவித்து அவர்களை ஒரு கெட்டவராக, சமூகத்திற்கு தீமை பயக்கிறவராக, பாலியல் ரீதியான தவறிழைக்கக்கூடியவராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உலகத்திற்கு முன்னால் காட்ட விரும்புகிறார்கள் பல பேர். அப்படியானால் உலகம் போற்றுகிற உன்னத தூதர் என்ற தலைப்பு எப்படி பொருத்தமானதாக இருக்கும்? உலகமே நபிகள் நாயகத்தை போற்றுகிறது என்ற கோணத்தில் நாம் பார்க்க கூடாது, பார்க்க முடியாது. யாரெல்லாம் நபிகளாருடைய வாழ்க்கை வரலாற்றை ஆழமாகவும் கவனமாகவும் பார்க்கிறார்களோ, படிக்கிறார்களோ, அதை எந்தவித சார்பும் இல்லாமல் உள்வாங்க நினைக்கிறார்களோ அவர்கள் அனைவரும் நபிகள் நாயகத்தை போற்றித்தான் ஆக வேண்டும். அவர்களுடைய வாழ்க்கை முறை, அவர்கள் உலகத்திற்கு சொன்ன செய்தி அனைத்துமே உலகத்தாரால் போற்றப்படுகிற நிலையில்தான் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை அது மெய்ப்பித்துக் கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் நபிகள் நாயகத்தினுடைய வாழ்க்கை முறை முழுவதும் அமைந்திருக்கிறது. அதுதான் உண்மை. சில பேர் ஏற்கலாம், சில பேர் மறுக்கலாம். ஆனாலும் யதார்த்தமான உண்மை என்ன என்று கேட்டால், நபிகளாரின் வாழ்க்கையை பார்த்தால், படித்தால், சிந்தித்தால், ஆய்வு செய்தால் கண்டிப்பாக அந்த வரலாறு முழுக்கவே போற்றப்பட தகுந்த வரலாறு என்பதிலே யாரும் மாற்று கருத்து கொள்ள முடியாத அளவிற்கு ஆதாரங்களும் சான்றுகளும் அதற்குள்ளே நிரம்பி வழிவதை நாம் பார்க்க முடியும். முதலிலே நபிகள் நாயகத்தை இந்த தலைப்பிலே நீங்கள் பார்க்கலாம். உன்னத தூதர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தூதராக அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை, தூதராக என்றால் இறைவனின் தூதராகத்தான் அவர்கள் உலகத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்கள் தூதராக வாழ்வதற்கு முந்தைய 40 ஆண்டு கால வாழ்க்கை உன்னத வாழ்க்கை என்று சொல்ல இயலாது. அது ஒரு சாதாரண மனிதர்களை போன்ற, அந்த காலத்தில் வாழ்ந்தவர்களை போன்ற ஒரு வாழ்க்கை. அவர்கள் பிறந்தது முதல் அவர்கள் நபியாக, இறைவனின் தூதராக தேர்வு செய்யப்படுகிற 40 ஆண்டு கால வாழ்க்கை அந்த உலகத்தில் பிறந்து வாழ்ந்த, அன்றைய காலத்தில் வாழ்ந்த மனிதர்களின் வாழ்க்கையை போன்ற ஒரு யதார்த்தமான ஒரு வாழ்க்கை. அதிலே கொஞ்சம் மேன்மை இருக்கலாம், கொஞ்சம் நேர்மை இருக்கலாம், கொஞ்சம் கூடுதலான தூய்மை இருக்கலாம். அது உண்டே தவிர மற்றபடி உலகம் போற்றுகிற அளவிற்கு உன்னத வாழ்க்கையாக அந்த வாழ்க்கை இருந்ததா என்றால் அப்படி யாரும் சொல்லிவிட முடியாது. எந்த வாழ்க்கை உலகம் போற்றுகிற உன்னத வாழ்க்கையாக அமைந்திருந்தது என்று பார்த்தால் அவர்களுடைய இறை தூதராக வாழ்ந்த 23 ஆண்டு கால வாழ்க்கை. 40 வயதிலிருந்து 63 ஆண்டு காலம் அவர்கள் மரணிக்கிற பருவம் வரைக்கும் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை இருக்கிறதே, அதுதான் உலகம் போற்றுகிற உன்னத வாழ்க்கை. அந்த வாழ்க்கை வரலாற்றை நீங்கள் ஆய்வு செய்து பாருங்கள். முதலாக அவர்களுடைய வாழ்க்கையின் துவக்கம், தூதத்துவத்தை உலக மக்களுக்கு எடுத்துச் சொல்கிற துவக்க நிகழ்ச்சி, அதிலிருந்து மரணிக்கின்ற கடைசி நிமிடம் வரைக்கும் ஒவ்வொரு துளியும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகளாருடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு வார்த்தைகளும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய செயல்பாடுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவர்கள் கண்ட போர்க்களங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய இயல்புகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய உடலின் அங்க அமைப்புகள் அனைத்துமே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த பதிவு செய்யப்பட்ட வரலாற்றை நீங்கள் படித்து பாருங்கள். முதலில் வரலாறு என்ற கோணத்திலே பார்த்தால் நபிகள் நாயகம் அவர்களுக்கு இருப்பதை போல ஒரு உன்னத வரலாறு உலகத்தில் எந்த மனிதருக்கும் கிடையாது. இது ஏதோ நபிகள் நாயகத்தை பின்பற்றுகிறவர்களாக நாம் இருக்கிற காரணத்தினால் அல்லது நபிகள் நாயகத்தை நம் தூதராக ஏற்றுக்கொண்டு இருக்கிற காரணத்தினால்
காலங்காலமாக தலைமுறை தலைமுறையாக முஸ்லிம்கள் என்றால் நபிகள் நாயகத்தை மதிப்பார்கள் என்கிற அடிப்படையில் சொல்லப்படுகிற வெற்றுவாதம் அல்ல இது. அறிவுபூர்வமாக ஆராய்ச்சி செய்து பார்த்தால் ஆராய்ச்சி செய்கிற அனைவரும் அறிந்து கொள்கிற ஒரு உண்மை. நபிகள் நாயகத்தின் வரலாற்றை போல உன்னத வரலாறு, பாதுகாக்கப்பட்ட ஒரு வரலாறு உலகத்தில் எந்த மனிதனுக்கும் கிடையாது. நபிகளுடைய வரலாறு எப்படி பாதுகாக்கப்பட்டிருக்கிறது? உலகத்திலே வாழ்கிற எல்லா தலைவர்களுக்கும் வரலாறு எழுதப்பட்டிருக்கிறது. சில பேருடைய வரலாறுகள் நினைவில் இருக்கிறது, சில பேருடைய வரலாறு பேசப்படுகிறது, சில பேருடைய வரலாறு மறந்து போய்விட்டது. அதிலும் குறிப்பாக 14 நூற்றாண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த ஒரு மனிதனுடைய வரலாறு இவ்வளவு துல்லியமாக எழுதப்பட்ட பாதுகாக்கப்பட்ட ஒரு வரலாற்றை காட்டுங்கள் பார்க்கலாம். உலகத்தில் எந்த மனிதனுக்கும் இப்படிப்பட்ட வரலாறு கிடையாது. இப்பொழுது நாம் கூட நம்முடைய பள்ளிகளில் பள்ளிக்கூடங்களில் வரலாற்றை மாணவர்களுக்கு படித்துக் கொடுக்கிறோம். கல்லூரிகளில் வரலாற்று பாடம் இருக்கிறது. பல்கலைக்கழகங்களில் வரலாறு என்ற ஒரு தனித்துறையை இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதுவெல்லாம் எத்தனை நூற்றாண்டு கால வரலாற்றை பேசுகிறது? ஒரு தேசத்தின் வரலாற்றை பேசினால் கூட 500 ஆண்டு கால வரலாறு என்பார்கள். அதை ஒரு 500 பக்கத்திலே அடக்கிவிட முடியும். 1000 ஆண்டு கால வரலாறு என்பார்கள், ஒரு 1000 பக்கத்திலே அடக்கிவிட முடியும். தனிப்பட்ட தனி மனித வரலாறுகளை எடுத்து பாருங்கள். தனி மனித வரலாறு என்று நம்முடைய பள்ளிகளில் கற்றுக் கொடுக்கப்படுகிற வரலாற்று எத்தனை ஆண்டு கால வரலாறு என்று பாருங்கள். விரல் விட்டு எண்ணி விடலாம். ஒரு 50 ஆண்டு வரலாறு, 40 ஆண்டு கால வரலாறு, 30 ஆண்டு கால வரலாறு, அவ்வளவுதான் வரலாறு. இந்த தேசத்தின் தலைவர்கள் என்று கொண்டாடப்படுகிற பெரும் பெரும் தலைவர்களுடைய வரலாறு என்று பள்ளிக்கூட பாட புத்தகத்திலே கற்றுத்தரப்படுகிறது. காந்தியுடைய வரலாறு பேசப்படுகிறது. காந்தி எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்தவர்? ஜவஹர்லால் நேருடைய வரலாறு பேசப்படுகிறது. அபுல் கலாம் ஆசாத்துடைய வரலாறு பேசப்படுகிறது. திப்பு சுல்தானுடைய வரலாறு பேசப்படுகிறது. இதுவெல்லாம் எத்தனை ஆண்டு கால வரலாறு? ஒரு நூற்றாண்டு கால வரலாறு இருக்குமா? ஒரு 1.5 நூற்றாண்டுகளை கடந்திருக்குமா? ஒரு 2 நூற்றாண்டுகளை தாண்டி இருக்குமா? அவ்வளவுதான் வரலாறு. 500 ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்த ஒரு தலைவருடைய வரலாறு பேசப்படுகிறதா? அப்படியே பேசப்பட்டாலும் பெயர் மட்டும்தான் இருக்கும், வரலாறு இருக்காது. பெயர் மட்டும் வச்சிருப்பாங்க, அவரை பத்தி வேற எந்த செய்தியும் இருக்காது. 2000 ஆண்டு பழமை மிகுந்த வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள் தமிழர்கள் என்று இன்னைக்கு நாம் பல பேரை பற்றி பேசுகிறோம். ஆனால் அவர்களை பற்றிய துல்லிய வரலாறு உண்டா? வள்ளுவனை பற்றி பேசுகிறோம். 7 வார்த்தைகளுக்குள் 7 கடலை புகட்டுகிற அளவிற்கு அறிவு ஞானத்தோடு திருக்குறளை எழுதி வைத்து சென்றிருக்கிறான் என்று நம்முடைய தமிழ் பள்ளிக்கூடங்கள் வள்ளுவரின் வரலாற்றை புகழ்ந்து பேசுகிறது. அப்படிப்பட்ட வள்ளுவனுக்கு என்று தனிப்பட்ட வள்ளுவனின் குரல் பேசப்படுகிறது, ஆனால் வள்ளுவனின் வரலாறு பேசப்படுகிறதா? வள்ளுவர் யார்? அவர் எந்த ஊரை சார்ந்தவர்? எந்த காலத்திலே வாழ்ந்தவர்? அவருடைய மனைவி மக்கள் யார்? அவருக்கு பிறந்த பிள்ளைகள் என்ன? அவர் எப்படிப்பட்ட சீர்திருத்தத்தை இந்த தேசத்திலே நிகழ்த்தினார்? அவர் ஆட்சியாளரா? அவர் ஒரு ஆன்மீகவாதியா? அவரை பற்றிய தகவல்களை சொல்லுங்கள். வள்ளுவருக்கு என்று ஒரு சிலை வெடித்து வைத்திருக்கிறோமே. அவர் எழுதிய 1330 குறட்பாக்களுக்கு நிகராக அத்தனை அடி உயரத்திலே தென்குமரியிலே மிகப்பெரிய சிலை வெடித்து வைத்திருக்கிறோம். ஆனால் அந்த வரலாற்றுக்கு சொந்தக்காரருடைய உண்மை உருவம் அதுவா? வள்ளுவருடைய உருவம் என்று இன்றைக்கு தமிழகத்திலே பள்ளிக்கூட பாட புத்தகங்களில் மக்களுக்கு அச்சிட்டு கொடுக்கப்படுகிற அந்த உருவமும் நிஜமான வள்ளுவரின் உருவமும் ஒன்றா? யாருக்குமே தெரியாது. கன்ஃபார்ம் பண்ணவங்க யாரு? 1000 வருஷத்துக்கு முந்தி அவரை வரைந்து வைத்த ஓவியம் உண்டா? அதை பார்த்தவர்கள் உண்டா? அவரை பற்றி அந்த வடிவங்களை அறிந்தவர் உண்டா? கேட்டவர் உண்டா? ஒண்ணுமே தெரியாது. இதுதான் வள்ளுவருடைய உருவம் என்றால் வெறும் கற்பனை. நாம நம்முடைய கற்பனைகளை உருவாக்கி கொண்டதுதான் வள்ளுவருடைய சிற்பம். அது கூட இப்ப சமீபத்தில் ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு இடையில் தான் தமிழகத்திலே கூட வள்ளுவருக்கான உருவம் ஒரே மாதிரியாக எல்லா இடங்களிலும் எழுதப்படுகிறது, வரையப்படுகிறது. அதுவே ஒரு 40 ஆண்டுகளுக்கு பிந்தைய காலத்தை பின்னோக்கி போய் பாருங்கள். கன்னியாகுமரியிலே வள்ளுவரின் சிலை வடிப்பதற்கு முந்தைய வரலாற்றிலே முந்தைய ஆண்டுகளில் தமிழகத்தில் வள்ளுவருடைய உருவம் எப்படி பார்க்கப்பட்டது? சென்னை வள்ளுவர் கோட்டத்திலே இருந்த வள்ளுவரின் உருவம் வேறு, திருச்சி தமிழ் சங்கத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற வள்ளுவரின் உருவம் வேறு, தமிழ்நாட்டு பாடநூல் கழகத்திலே பதிவு செய்யப்பட்டு மக்களுடைய பார்வைக்கு கொடுக்கப்படுகிற வள்ளுவரின் உருவம் வேறு.
ஏன் வள்ளுவரை சொல்லுகிறேன் என்று கேட்டால், வள்ளுவர் தான் இன்றைக்கு 2000 ஆண்டுகளுக்கு முந்தையவர் என்று கொண்டாடப்படுகிற ஒரு பெரும் இலக்கியவாதியாக, ஒரு மிக பெரும் கவிஞராக, ஒரு மிக பெரும் புலவராக தமிழ் சமூகத்திலே அறியப்பட்டிருக்கிறார். மிகப்பெரும் அறிவாளியாக அறியப்பட்டிருக்கிற வள்ளுவரின் நிலை என்ன? அவர் எழுதிய எழுத்துக்கள் கூட 100% பாதுகாக்கப்படவில்லை. அதிலே கருத்து வேறுபாடு. வள்ளுவர் எழுதிய குரல் வேறு, இடைக்காலத்தை வந்தவர்கள் திருத்தி விட்டார்கள் என்கிறார்கள். வள்ளுவர் கடவுள் நம்பிக்கை அற்றவர், கடவுளை பற்றி பேசப்படுகிற எந்த செய்தியும் வள்ளுவர் எழுதியதில்லை என்கிறார்கள். இப்படி வள்ளுவருடைய வரலாற்றுக்குள்ளே நுழைந்தால் சரியான வரலாறு எது, பொய்யான வரலாறு எது, அவர் பெயரால் சொல்லப்பட்ட வரலாறு எது என்பதை பிரித்து அறிய முடியவில்லை. யாரால்? ஒட்டுமொத்த தமிழர்களால், தமிழக அரசாங்கத்தால், தமிழ் ஆய்வாளர்களால், இலக்கியவாதிகளால் ஆண்டாண்டு காலமாக தலையில் தூக்கி வைத்து கொண்டாடப்படுகிற வள்ளுவரின் வரலாற்றை சரியான தூய்மையான வரலாறாக மக்கள் முன்னால் வைக்க முடியவில்லை. ஆனால் 14 நூற்றாண்டுகளுக்கு முந்தைய வரலாற்றுக்கு சொந்தக்காரர், தமிழகத்திலே பிறந்தவர் இல்லை, இந்திய தேசத்தின் வரைபடத்திற்குள் வாழ்ந்தவர் இல்லை, இந்தியாவின் எல்லை பரப்பிலிருந்து ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருக்கிற அரேபிய தீபகற்பத்திலே பிறந்து வாழ்ந்து மரித்த ஒரு மனிதர். வரலாறு குறித்த சிந்தனை பாதுகாக்கப்படாத காலத்திலே வாழ்ந்த ஒரு மனிதர். அறிவியலோ பகுத்தறிவு சிந்தனைகளோ இடம்பெறாத மௌட்டீகம் நிறைந்திருக்கிற ஒரு சமூகத்திலே பிறந்து வாழ்ந்த ஒரு பாலைவனத்திலே வாழ்ந்த ஒரு அரபி. 14 நூற்றாண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்து சென்றவர். ஒரு நூற்றாண்டு, 2 நூற்றாண்டு அல்ல, 14 நூற்றாண்டுகள். 14 ஆண்டுகள் அல்ல, 14 நூற்றாண்டுகள், 1400 ஆண்டுகள். அப்படிப்பட்ட இத்தனை ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த மனிதனுடைய வரலாறு இன்றைக்கு எப்படி இருக்கிறது தெரியுமா? மிக துல்லியமாக அவர்களுடைய நபியாக வாழ்ந்த துவங்கிய நேரத்திலிருந்து மரணிக்கிற நேரம் வரைக்கும் வாழ்ந்த ஒவ்வொரு நாளும் வரலாற்றிலே பதிவாகி இருக்கிறது. அவர்கள் வீதியிலே நடமாடியது, நண்பர்களோடு உரையாடியது, வழக்குகளை தீர்த்து வைத்தது, எதிரிகளோடு சண்டையிட்டது, மனைவியோடு குடும்பம் நடத்தியது, கிழிந்த ஆடைகளை தைத்துக் கொண்டது, பீந்து போன செருப்பை சரி செய்து கொண்டது, வீட்டை சுத்தப்படுத்தியது, பள்ளிவாசலை கட்டி எழுப்பியது, அடிமைகளோடு நடந்து கொண்டது, குழந்தைகளோடு நடந்து கொண்டது என்று வாழ்க்கையின் அத்தனை அம்சங்களும் தெள்ள தெளிவாக, கூடுதல் இல்லை, குறைவு இல்லை, உள்ளது உள்ளபடி. எந்த அளவிற்கு உள்ளபடி என்று சொன்னால், வெளியிலிருந்து கேட்கிற மக்களுக்கு வரலாற்றை ஆய்வு செய்யாமலும் வரலாறு குறித்த ஞானம் இல்லாமலும் கேட்கிற மக்கள் இதை நம்பவே மாட்டார்கள். அந்த அளவிற்கு தூய வரலாறு. எப்படிப்பட்ட பதிவு தெரியுமா? நபிகள் நாயகம் சொன்னதாக அவர்களுடைய வரலாற்று நூலிலே ஒன்று பதிவு செய்யப்படுகிறது என்றால், நபிகள் நாயகம் என்ன வார்த்தையை பயன்படுத்தி அந்த கருத்தை சொன்னார்களோ அந்த வார்த்தையே அப்படியே பதிவு செய்யப்பட்டிருக்கும். உலகத்தில் வேற எந்த தலைவருக்காக இப்படிப்பட்ட ஒரு சிறப்பு உண்டா? காந்தி சொன்னார், அவர் என்ன கருத்தை சொன்னாரோ அதை சொல்லி இருப்பார்கள். பேரறிஞர் அண்ணா சொன்னார், என்ன சொன்னார்? அவர் சொன்ன வார்த்தைகளே எப்படி இருக்குமா? எல்லா இடத்திலேயும் ஏதாவது ஒரு கவிதையாக சொல்லி இருந்தார் அல்லது ஒரு ரசனையாக சொல்லி இருந்தால் வேண்டுமானால் அவர்கள் சொன்ன அதே வார்த்தையை அப்படியே மொழிபெயர்த்து தந்திருப்பார்கள். ஆனால் சாதாரணமாக நபிகள் நாயகம் பேசிய கருத்துக்களை அடுத்த தலைமுறைக்கு கடத்துகிற பொழுது எப்படி கடத்தி இருக்கிறார்கள் தெரியுமா? நபி அவர்கள் என்ன வார்த்தையை பயன்படுத்தினார்களோ அந்த வார்த்தையை அப்படியே, வார்த்தையில் கூட மாற்றம் கிடையாது, கருத்து மாற்றம் சிந்திக்கவே முடியாது. உதாரணத்துக்கு சொல்றேன், தமிழிலே உட்கார்ந்தார் அப்படின்னு சொல்றோம். அவர் உட்கார்ந்தாரு, இவர் உட்கார்ந்தாரு, அல்லது நபிகள் நாயகம் அவர் இதே மாதிரி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்றாங்கன்னு வச்சுக்குவோம். அவர் உட்கார்ந்தார் அப்படின்னு நபிகள் நாயகம் சொன்னார்கள். ஒரு பேச்சுக்கு சொல்றேன். உட்கார்ந்தார் என்பதற்கு தமிழிலே பல வார்த்தைகள் இருக்கிறது.
அமர்ந்தார் என்றாலும் உட்கார்ந்தார் என்றுதான் பொருள், உட்கார்ந்தார் என்றாலும் அமர்ந்தார் என்றுதான் பொருள். ஒரே விஷயத்துக்கு ரெண்டு வார்த்தை இருக்குல்ல, அமர்ந்தார் உட்கார்ந்தார் குந்தினார் கூட சொல்லுவாங்க மெட்ராஸ் தமிழ்ல. இப்பொழுது நபிகள் நாயகம் ஒரு மனிதர் அமர்ந்தார் என்று செய்தியை சொல்லுகிறார் என்று வைத்துக் கொள்வோம். அந்த செய்தி அடுத்த தலைமுறைக்கு வரலாற்றில் எப்படி பதிவு செய்யப்படும் தெரியுமா? நபி அவர்கள் என்ன வார்த்தையை பயன்படுத்தி உட்கார்ந்தார்கள் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தினார்களா அல்லது அமர்ந்தார் என்ற வார்த்தையை பயன்படுத்தினார்களா? அவர்கள் பயன்படுத்திய சொல் எதுவோ அந்த சொல்லே அப்படியே பதிவு செய்வார்கள். ஒருவேளை கேட்டவருக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்குவோம். இந்த இடத்துல என்ன வார்த்தையை பயன்படுத்தினாங்க அப்படின்னு எனக்கு தெரியல, டவுட் வந்துருச்சுன்னா, அமர்ந்தார் சொன்னாலும் கருத்து அதுதான், உட்கார்ந்தார் சொன்னாலும் கருத்து அதுதான், எனக்கு டவுட்னா நபிகள் நாயகம் இந்த இரண்டு வார்த்தைகளில் எந்த வார்த்தையை சொன்னார்கள் என்பதிலே எனக்கு சந்தேகம் வருகிறது என்பதையும் சேர்த்து சொல்லிவிடுவார். இப்படி ஒரு வரலாறு உலகத்தில் யாருக்கு ஏனுமுண்டா? இன்றைக்கு தலைவர்களுடைய வரலாறு எல்லாம் எப்படி இருக்கிறது தெரியுமா? எதை வேண்டுமானாலும் சொல்லலாம். இன்னும் சொல்ல போனால் தமிழகத்தில் தமிழர்களால் அறியப்பட்ட ஒரு எழுத்தாளர் மதன் ஆனந்த விகடன் பத்திரிகையில கார்ட்டூனிஸ்டாக நீண்ட காலமாக பணியாற்றியவர். அதே ஆனந்த விகடன் பத்திரிகையிலே மக்களின் கேள்விகளுக்கு நீண்ட காலமாக பதிலளித்தவர் மதன். இயக்குநராக இருந்திருக்கிறார், எழுத்தாளராக இருந்திருக்கிறார், புகைப்பட கலைஞராக இருந்திருக்கிறார். பல கேள்விகளுக்கு பதிலளித்துக் கொண்டே வருகிற பொழுது அவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். வந்தார்கள் வென்றார்கள் அப்படின்ற தலைப்பில் ஒரு புத்தகம். யாரை பற்றிய புத்தகம் அப்படின்னா முகலாயர்களை பற்றிய புத்தகம். முகலாயர்கள் இந்தியாவிற்குள்ளே வந்தது, அவர்கள் ஆட்சி நடத்தியது, அவர்கள் வென்றது என்ற எல்லா வரலாற்றையும் வந்தார்கள் வென்றார்கள் என்ற தலைப்பே புத்தகமாக எழுதியிருக்கிறார். அவரிடத்தில் ஆனந்த விகடன் பத்திரிகையில் ஒரு கேள்வி வருகிறது. என்ன கேள்வி கேட்கிறவர் யாரு அப்படின்னா, பரவலாக தமிழகத்தில் அறியப்பட்ட IAS அதிகாரி இறையன்பு. அவரும் பல நூல்கள் எழுதியிருக்கிறார். இறையன்பு IAS அவரே எக்கச்சக்கமாக எழுதியிருக்கிறார், நிறைய பேசியிருக்கிறார். இறையன்பு IAS ஒரு கேள்வி எழுப்புகிறார், ஒரு ஆலோசனை சொல்றார். எப்படி மதன், நீங்கள் முகலாயர்களுடைய வரலாற்றை விரிவாக எழுதியிருக்கிறீர்கள், அதுபோல தமிழக மன்னர்களுடைய வரலாற்றையும் எழுதினால், சேர சோழ பாண்டியர்களின் வரலாற்றை எழுதினால் தமிழ் கூறும் மக்களுக்கு பயனளிக்க கூடியதாக இருக்குமே, அதை ஏன் நீங்கள் முயற்சிக்க கூடாது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார். அந்த கேள்விக்கு மதன் பதில் சொல்றாரு, நீங்க நினைக்கிற மாதிரி மற்ற வரலாறுகள் அவ்வளவு ஈஸியா எழுதிட முடியாது. முகலாயருடைய வரலாறு நான் எழுதுறதுக்கு காரணம் நிறைய ஆதாரங்கள் இருந்துச்சு, தரவுகள் இருந்துச்சு, வரலாற்று குறிப்புகள் இருந்துச்சு. சில முகலாய மன்னர்கள் அவர்களே தங்களுடைய கைப்பட சுயசரிதை வரலாறு எழுதிட்டு போயிருக்கிறாங்க. பாபர் மசூதி பஞ்சாயத்துல ஓடிக்கிட்டு இருக்க அந்த பாபர் தன்னுடைய சொந்த வரலாற்றை தானே எழுதி வச்சுட்டு போயிருக்கிறார், பாபர் நாமாங்கிற பேர்ல. அதையெல்லாம் படிச்சா இந்த பாபர் மசூதி பஞ்சாயத்துல ஒண்ணுமே இல்ல, தூசி தட்டுற மாதிரி ஓடி போயிடும். அதையெல்லாம் மறைச்சு வச்சிருக்கிறதுல தான் காவிகள் வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த உண்மைகள் எல்லாம் வெளியில வருகிற பொழுது துண்ட காலம் துணிய காலம் எல்லா காவியும் நாட்டை விட்டு காலி பண்ணி தன் சொந்த ஏரியாவுக்கு போயிட வேண்டியதான். கைபர் போலர் கணவாய் வழியா ரிட்டர்ன் போயிட வேண்டியதான். அந்த சாப்டருக்குள்ள போக வேண்டாம், மேட்டுக்கு வருவோம். அவர் சொல்லுகிறார் மதன், அந்த பதிலிலே எழுதுகிறார், VIP கேள்விங்கிற பதில எழுதுறாரு. எப்படி எழுதுறாரு? தமிழக மன்னருடைய வரலாற்றை எழுத முடியாது, முகலாயர்களுக்கு வரலாற்று சான்று இருக்கிறது, குறிப்பு இருக்கிறது, வரலாற்று ஆசிரியரால் எழுதப்பட்ட நூல்கள் இருக்கிறது, சுயசரிதை புத்தகங்கள் இருக்கிறது. ஆனால் தமிழக மன்னர்களை பொறுத்தவரைக்கும் வரலாறு எழுதப்படவில்லை. வரலாறு என்ற பெயரால் எழுதப்பட்டிருக்கிற செய்திகளை படித்தால் வெறும் கதைகளும் கற்பனைகளுமே வரலாறாக எழுதப்பட்டிருக்கிறது என்று புரிந்து கொள்ளத்தக்க வகையிலே தான் இருக்கிறது. கல்வெட்டுகள் இருக்கிறது, ஒவ்வொரு மன்னனும் தன்னை பற்றி எழுதிய கல்வெட்டு இருக்கிறது. ஆனால் படித்து பார்த்தால்
அவங்க எல்லாம் மனிதர்களே கிடையாது, வானத்திலிருந்து குதித்த புனிதர்கள் என்பதை போல எழுதப்பட்டிருக்கிறது. படிச்சாலே தெரியும் இது வரலாறு இல்ல, இது நடக்கல, இது சரித்திரம் கிடையாது. ஒவ்வொரு மன்னனும் தன்னை பற்றி உயர்வாக மக்கள் கருத வேண்டும் என்பதற்காக கவிஞர்களை வைத்து பொய்களை எழுதி வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லத்தக்க வகையிலே தான் அவைகள் இருக்கின்றன. சொல்லிட்டதுக்கு சாம்பிள் சொல்றார். எப்படி சாம்பிள் உதாரணம் என்ன சொல்றாரு? பாரிவல்லரை பற்றி சொல்லுவார்கள். இன்னும் சில மன்னர்களை பற்றி பொதுவாக மேடைகளில் பேசுவதை நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீர்கள். நீதி வழுவா மன்னன் மனுநீதி சோழன் முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி. முல்லை செடி வளர்ந்துகிட்டே வந்துச்சான். வளர்ந்ததுக்கு அந்த முல்லை கொடி படரும்ல, ஏதாவது ஒண்ணு அப்படியே சுத்தி சுத்தி தானே கொடி தானே படரும். அப்படியே படந்து மேல போறதுக்கு பார்த்தா ஒண்ணுமே இல்லாம தரையில கிடந்துச்சான். உடனே இந்த பாரிவல்லல் என்ன பண்ணாரா, ஆஹா முல்லை கொடிக்கு படறதுக்கு ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு தான் பவனி வந்த அந்த தேர், எவ்வளவு வருஷம் இருக்கும் தேரு, அந்த தேரை கொண்டு நிப்பாட்டி தேருக்கு மேல படந்து போன்னு சொல்லிட்டான். எவ்வளவு பெரிய ஆள் பாத்தியா, எவ்வளவு அன்பு பாத்தியா. அந்த ஆளு இதை செஞ்சனா மனுஷனா கிறுக்கனா கேட்காரு கேள்வி. ஏதோ ஒரு முல்லை கொடி வளரணும்னா ஒரு சின்ன மூங்கில் கம்பு எடுத்து குத்தி வச்சா அது தானா சுத்தி மேல வரப்போகுது. அது பக்கத்துல இருக்க மரத்துக்கு அதுக்கு கனெக்ஷன் பண்ண மாதிரி ஒரு நூலை பிடிச்சி கட்டி விட்டா போதும். நம்ம வீடுகள்ல பெண்கள் செடி வளர்ப்பாங்க, புடலைக்காய் செடி, இது மாதிரி படர்கிற பாவைக்காய் செடிய வளர்த்து அழகா ஒரு நூலை கட்டி அப்படியே சோத்துல கட்டி விட்டுருவாங்க. சல்லுன்னு சோத்துல ஏறிடும். சிம்பிளா முடிக்கிற 2 பைசா செலவுல முடிக்க வேண்டிய ஒண்ணு. ஒரு தேருங்கிறது மக்களுடைய சொத்து, மக்களுடைய வரிப்பணத்தில் கட்டப்பட்டது. நீ ஒரு மன்னன் புத்திசாலியா இருந்தா என்ன செஞ்சிருக்கணும்? தேரை கொண்டு போய் விடலாமா? மக்கள் சொத்துக்கு பதில் சொல்ற பயம் இருந்துச்சு, இந்த வேலையை செஞ்சிருப்பியா? உண்மையில எவன் இந்த வேலையை செய்யல, அந்த மன்னனை பெரிதாக காட்டணுங்கிறதுக்காக நீ எழுதப்பட்ட கதை அப்படிங்கிறார். இது மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போறார் அவர். முல்லைக்கு தேர் கொடுத்த பாரி மாதிரி மனுநீதி சோழன் கண்ணுக்குட்டிக்காக வேண்டி தான் மகனை கொண்டு விட்டான். கண்ணுக்குட்டியே தெரியாம ஏத்தி செத்து போச்சு, தேர் ஏத்தி மகன் கொண்டு விட்டான். மாடு வந்து மன்னன் முறையிட்டுச்சான். முதல்ல மாடு வந்து முறையிடுமா? மாடு வந்து மணி அடிச்சுச்சான். அப்ப நல்ல கலையேற்றிருக்கான் மாடு. முன்னாடி என்ன சொன்னாலும் தலையாற்ற ஒரு டீம் தமிழ்நாட்டில் இருந்திருக்கான்னு விளங்குது. அதனால மாடு வந்து மணியாட்டிச்சா, என்னன்னு போய் பார்த்தானா மாடு கூட்டிட்டு போச்சா, தேர்ல நெஞ்சு கண்ணுக்குட்டி செத்து கிடந்துச்சா. அதை பார்த்த உடனே ஆகா நம்ம மகன் தேரை ஏத்து ஒரு கண்ணுக்குட்டியை கொண்டு போட்டான், மாட்டுக்கு நீதி வழங்கணும், என்ன பண்றது, பலிக்கு பலி வாங்கு. நம்ம பலிக்கு பலி வாங்கன்னு சொல்லி சொன்னா இஸ்லாம் காட்டு மிராண்டித்தனம்னு சொல்லி போடுறான். அது வேற ட்ராக். ஒருத்தன் கொண்டாமனா கொலைக்கு கொலை பண்றான் அப்படின்னா மனுஷன் புத்தியோடு கொலை பண்றான். தெரியாம நடந்தது, மாடு வராது, நீதி கேட்காது, அது அழுதுட்டு ஓடி வேணா போயிருக்கும். ஆனா மாடு வந்துச்சு, நீதி கட்டுச்சு, நீதி வழங்கலாம், இதான் நடந்திருக்கும் நினைக்கிறீங்களான்னு கேட்கார் அவர். இந்த மாதிரி சொல்லிட்டு வரலாறுகளில் இன்னும் சொல்ல போனால் எந்த மன்னருடைய கல்வெட்டுகளிலேயும் எந்த மன்னருடைய வரலாற்றிலேயும் அந்த மன்னன் தோல்வி அடைந்த செய்தியே பதிவு செய்யப்படலைங்கிறார். எத்தனை போர் நடந்திருக்கு தமிழ்நாட்டில்? நடந்த போர் எல்லாம் அப்படியே டிராலையா முடிஞ்சிருக்கும், வெற்றியும் இல்லை தோல்வியும் இல்லை, அப்படியே நடந்திருக்கும். எந்த போர் நடந்தாலும் வெற்றி தோல்வி ஏதாவது முடிவு இருக்கும்ல. ஆனா இந்த மன்னர்கள் எழுதி வச்ச வரலாறு ஒரு வரலாற்றிலையும் அவன் செதுக்கி வச்ச எந்த கல்வெட்டிலையும் தான் தோத்துட்டேங்கிற செய்திய ஒருமையில எழுதவே இல்லை. அவர் சொல்றாரு, நான் சொல்லல, மதன் எழுதுறாரு. பிறகு எப்படிப்பா தோத்தான் ஜெயிச்சாம்னு நீங்க எப்படி வரலாறு எழுதினீங்க? விவரம் சொல்றாரு. இன்னொரு மண்ணை எழுதியிருப்பான், இவனுக்கு எனக்கு சண்டை நடந்துச்சு, அவனை நான் ஜெயிச்சிட்டேன்னு எழுதியிருப்பானே, அப்பந்தான் தெரியும் ஓ கள்ள பையன் இவன் அவன்கிட்ட தோத்திருக்கான் அப்படின்னு. நான் ஜெயிச்ச நானும் இன்னொருத்தனை சண்டை போடுறோம், நான் ஜெயிச்சத சொன்னா அப்ப இன்னும் எதிர்பார்த்து என்ன தோத்துட்டேன்னு அர்த்தம். இப்படித்தான் தோல்வி அடைந்த மன்னர்களை கண்டுபிடிக்க முடிகிறதே தவிர எந்த ஒரு மன்னனும் தான் தோற்று போன வரலாற்றை தன்னுடைய சுய சரிதையில் தன்னுடைய கல்வெட்டுகளில் பதிவு செய்யவே இல்லை அப்படிங்கிறார்.
அப்ப வரலாறு என்ன லட்சணத்தில் இருக்கு? வரலாறு இல்ல, சும்மா தங்களுடைய பராக்கிரமத்தை தங்களை உயர்வாக மக்களிடத்திலே காட்டுவதற்காக எழுதப்பட்டு வைத்திருப்பது வரலாறு, கடந்த கால வரலாறு. இப்படிப்பட்ட வரலாறுகளுக்கு இடையில் நபிகள் நாயகத்தினுடைய வரலாறு மிக துல்லியமான வரலாறு, வார்த்தைகள் கூட பிசையில்லாத வரலாறு. இன்னும் சொல்ல போனால் அவர்களுடைய வரலாற்றை பாதுகாப்பதற்காக ஏறத்தாழ 5 லட்சம் பேருடைய வரலாறு இன்றைக்கு பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகத்தை பற்றி ஒருத்தர் ஒரு செய்தி சொல்றார், அதை அவர் இன்னொருத்தருக்கு சொல்றார், அதை அவர் இன்னொருத்தருக்கு சொல்றார். 2 பேர் 3 பேர் கேட்டு கடைசியில வரலாறு புத்தகமாக பதிவு செய்யப்படுகிறது. நபிகள் நாயகத்துக்கும் புத்தக ஆசிரியருக்கும் இடையிலே 3 பேர் இருக்கிறார்கள், 4 பேர் இருக்கிறார்கள். நபிகள் நாயகத்தின் செய்தியை பதிவு செய்வதற்காக இந்த இடையிலே வருகிற 4 பேர், அவர் யார், அவர் எப்படிப்பட்டவர், உண்மை பேசுவாரா, பொய் பேசுவாரா, நபிகள் நாயகத்தின் பேரால் இட்டு கட்டுவாரா என்று சொல்லி இந்த இடையிலே வருகிற மனிதர்களை பற்றிய வரலாறுகளை தேடி தேடி பதிவு செய்து ஏறத்தாழ 5 லட்சம் மனிதர்களின் வரலாறு பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. எதற்கு தெரியுமா? நபிகள் நாயகத்தின் வரலாற்றை பாதுகாப்பதற்காக. இப்படிப்பட்ட வரலாறு யாருக்கு இருக்கிறது சொல்லுங்கள் பார்க்கலாம். இது வெறுமனே பெருமை பேசுகிற செய்தியா, அல்லது நபிகள் நாயகத்தின் மீது பற்று கொண்டிருக்கிறோம், அவரை பின்பற்றுகிறோம் என்பதற்காக சொல்லப்படுகிற வெற்று பேச்சா, அல்லது அறிவியல் பூர்வமான ஆராய்ச்சி பூர்வமான உண்மை? நபிகள் நாயகத்தின் வரலாறு இவ்வளவு துல்லியமாக, இடைச்சர்களுக்கு வேலை இல்லாமல், இடையிலே யாரேனும் நபிகளாரின் பெயரை பயன்படுத்தி பொய்யான தகவலை பதிவு செய்திருந்தால் அதையெல்லாம் வடிகட்டி, இது நபிகளார் சொன்னதில்லை, நபிகள் நாயகத்தின் பெயரால் மற்றவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் என்கிற செய்தியும் கூட வால்யூமா எழுதி வச்சிருக்குது முஸ்லிம் சமுதாயம். உலகத்தில் வேற எந்த தலைவருக்காவது இது இந்த தலைவர் சொன்னது, இது இந்த தலைவரின் பெயரால் சொல்லப்பட்டது அப்படின்னு வரலாறு பிரிக்கப்பட்டிருக்கிறதா? ஒரு ஆளை காட்டுக்கு பார்க்கலாம். நபிகள் நாயகத்துக்கு இருக்கிறது. நபிகளார் சொன்னது எது, நபிகளாரின் பெயரால் மற்றவர்கள் சொன்னது எது? உதாரணமா சில பேர் இன்னைக்கு நீங்க பார்க்கலாம், மீலாது விழா மேடைகளில் முஸ்லிம் அல்லாதவர்கள், ஏன் சில முஸ்லிம்கள் கூட வந்து பேசுவார்கள். பேசுகிற பொழுது நபிகள் நாயகத்தை சிராயித்து சொல்வதற்காக சில வரலாறுகளை சொல்லுவார்கள். நபிகள் நாயகம் டெய்லி ஒரு தெருவழியா காலையில் தொழுதுட்டு போய்கிட்டு இருந்தாங்க. நபிகள் நாயகத்தை பிடிக்காத ஒரு பெண்மணி அவர்கள் வருகிற பொழுது ரெடியா குப்படப்பாவை தூக்கி கொண்டு வச்சு குப்பையை தூக்கி தலையில கொட்டி விட்டுரும். நபி அவர்கள் அதை பொறுமையோடு தட்டி விட்டுட்டு போய்கிட்டே இருப்பாங்க. கடைசியில் ஒரு நாள் அந்த பொம்பளைக்கு சோம்பு இல்லாம போயிடுச்சு. என்ன இன்னைக்கு குப்பை விழல அப்படின்னு ரசூலா பக்கத்துல இருந்தவங்கள்ட்ட கேட்டாங்களாம். அந்த பொம்பளைக்கு சோகம் இல்லை அப்படின்னு சொன்னாங்களாம். ஐயோ சோமுலாம போயிடுச்சா, என்ன விசாரிக்கணுமே அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணை வந்து நலம் விசாரித்தார்களாம் அப்படின்னு ஒரு செய்தி பரவலாக பல மேடைகளில் பேசப்படுவதை நீங்கள் கேட்டிருக்கலாம். நபிகளாருடைய வாழ்க்கையில் இப்படி நடந்ததா? நபிகளாருடைய வாழ்க்கையில் நடந்ததாக பொய்யாக இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, பொய்யாக பேசுகிறார்கள், அது உண்மை இல்லை என்ற தொகுப்பு இருக்கிறது. இது நபிகள் நாயக காலத்தில் நடக்கல. நபிகள் நாயகத்தை ரொம்ப சிறப்பா சொல்லணும்ன்ற காட்டி சில பேர் பொய் சொல்லி வச்சிருக்கிறாங்க. ஒரு மனிதர் வந்தா, ஒரு அம்மா வந்துச்சான், நான் பையனை கூட்டிட்டு வந்து இவன் ரொம்ப சர்க்கரை சாப்பிடுறான், இனிப்பு ஜாஸ்தியா சாப்பிடுறான், அவனை இனிப்பு சாப்பிடாதீங்க அப்படின்னு அவனுக்கு அட்வைஸ் பண்ணுங்க அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல கம்ப்ளைண்ட் பண்ணாங்களாம். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களாம், போயிட்டு ஒரு வாரம் கழிச்சு வாங்கினாங்களாம். அந்த அம்மா ஒரு வாரம் கழிச்சு வந்தாங்களாம். வந்த உடனே ரசூலுல்லாஹ் அப்பதான் அறிவுரை சொன்னாங்களா, தம்பி இனிப்பெல்லாம் சாப்பிடாத, அது உடம்புக்கு கேடு தரும் அப்படின்னு அறிவுரை சொன்னாங்களாம். உடனே அந்த அம்மா கேட்டாங்களாம், அல்லாஹ்வுடைய தூதரே போன வாரமே இதை சொல்லி இருக்க வேண்டியதானே, எதுக்கு ஒரு வாரம் டைம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு. அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னாங்களாம், அம்மா போன வாரம் வரைக்கும் நான் இனிப்பு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன், நான் சாப்பிட்டுக்கிட்டு அடுத்தவங்களுக்கு அந்த செய்தியை சொல்ல முடியாது இல்லையா, அதனால இந்த ஒரு வாரமா கம்ப்ளீட்டா நான் இனிப்பு நிப்பாட்டி விட்டேன், இப்பதான் எனக்கு சொல்ற ரைட்ஸ் வந்து இருக்கிறது, எனவே நான் ஒரு வாரம் டைம் எடுத்துக்கிட்டேன்.
மீளாதலா மேடைகளில் இப்படி பேசப்படுகிறது. ஆனால் நபிகள் நாயகத்துடைய வாழ்க்கையில் இப்படி நடந்திருக்கிறதா? ஆதாரபூர்வமான வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா? கிடையாது. ஆனால் தனியாக எழுதப்பட்டிருக்கிறது. நபிகளாரின் பெயரால் இப்படி சில பேர் அவர்களுக்கு சிறப்பு சேர்க்கிறோம் என்று சொல்லி பொய் சொல்லுகிறார்கள். அது அவர்களுக்கு வெளிப்படையாக பார்க்கிற பொழுது சிறப்பாக இருந்தாலும், அவர்களை புகழ்வதை போல இருந்தாலும், அவர்களை பாராட்டுவதை போல இருந்தாலும், நபிகள் நாயகத்தின் பெயரால் சொல்லப்படுபவை அனைத்தும் உண்மையாக மட்டுமே இருக்க வேண்டுமே தவிர பொய்களையோ இல்லாத விஷயங்களையோ நபிகளாரின் பெயரால் சொல்லக்கூடாது என்று அறிஞர் பெருமக்கள் இவற்றையெல்லாம் தனியாக தொகுத்து நபிகளாரின் வாழ்க்கையில் இப்படி நடக்கவில்லை என்று எழுதி வைத்திருக்கிறார்கள். எப்படிப்பட்ட வரலாறு? வரலாறு என்றால் நபிகள் நாயகத்தின் வரலாறே வரலாறு, இறை தூதரின் வரலாறே வரலாறு. அதற்கு நிகரான, அதற்கு ஒப்பான, அதற்கு நெருக்கமான ஒரு வரலாற்று தலைவரை உலகத்தின் எந்த பக்கத்திலேயும் உங்களால் காட்ட முடியாது. அப்படியானால் தனித்துவமான வரலாற்றுக்கு சொந்தக்காரர், உன்னதமான போற்றத்தகுந்த தலைவராக இருப்பதை தவிர வேறு என்ன இருக்க முடியும்? அது மட்டுமில்லை, அந்த வரலாற்றிலே உள்ளுக்குள்ளே உள்ள செய்திகள் என்ன? ஒவ்வொரு செய்திகளும் போற்றத்தக்க செய்திகள், உலகம் பின்பற்ற வேண்டிய செய்திகள். எப்படிப்பட்ட செய்திகள்? நபிகள் நாயகம் முதலாக உலகத்திற்கு தாங்கள் கொண்டு வந்த ஏகத்துவ செய்தியினை அறிமுகப்படுத்துகிறார்கள். இறைவன் சொல்லுகிறார், வான்திர அஷீரத்துக்கள் அக்ரபீன், நபியே உம்முடைய நெருங்கிய உறவினர்களுக்கு எச்சரிக்கை செய்வீராக. இறைவன் ஒருவன் தான், அவன் தான் உலகை எல்லாம் படைத்த இறைவன். அவனைத்தான் நீங்கள் வணங்க வேண்டும். கற்களை வணங்கக்கூடாது, சிலைகளை வணங்கக்கூடாது, சூரியனை வணங்கக்கூடாது, சந்திரனை வணங்கக்கூடாது, மிருகங்களை வணங்கக்கூடாது, பெற்றோரை வணங்கக்கூடாது, முன்னோரை வணங்கக்கூடாது. இவைகள் எதுவுமே உங்களை படைத்தவர்கள் இல்லை, படைத்தவைகள் இல்லை. உங்களை எல்லாம் படைத்த இறைவனைத்தான் நீங்கள் வணங்க வேண்டும் என்ற ஏகத்துவ செய்தியினை உலகத்திற்கு சொல்லுங்கள் என்று இறைவன் நபிகள் நாயகத்திற்கு கட்டளை இடுகிறார். நபி அவர்கள் அந்த செய்தியினை நெஞ்சத்திலே ஏந்தி கொண்டு தன்னுடைய குடும்பத்தாரை எல்லாம் அழைக்கிறார்கள். மக்கா என்ற ஊரிலே இருக்கிற சஃபா என்ற மலை குன்றின் மீது ஏறி நின்று கொண்டு மக்களே வாருங்கள் என்று அழைக்கிறார்கள். உறவினர்கள் ஒவ்வொருவரின் பெயரை சொல்லி அழைக்கிறார்கள். அன்னைக்கெல்லாம் ஒரு உயரமான இடத்துல இருந்து சத்தம் கொடுத்தா ஒரு ஊர் முழுக்க கேட்கும். இன்னைக்குள்ள சூழல் வேறு, அன்னைக்குள்ள சூழல் வேறு. இன்னைக்கு நிறைய சப்தங்கள் அதிகமாயிடுச்சு, இரைச்சல் ஜாஸ்தி ஆயிடுச்சு. டிவி சப்தம், வாகன சப்தம், ரேடியோ சத்தம், கிரைண்டர் சத்தம், டிராக்டர் சப்தம். இந்த சப்தங்கள் எல்லாம் நம்முடைய காதுகளை கொஞ்சம் கொஞ்சமாக மந்தமாக்கி செவிடாக்கி விட்டது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் காலத்துல எந்த சத்தமும் கிடையாது. இயல்பாக உடலிலே எழுகிற சப்தங்கள் மட்டும்தான். உச்சபட்சமாக எங்கோ ஒரு இடத்திலே இசை ஓசை ஒலிகளை உருவாக்குகிற சப்தங்கள் இருக்கலாம், அது விதிவிலக்கு. காதுகள் ஷார்ப்பா இருக்கும், ஊரே அமைதியா இருக்கும். உயரமான இடத்திலிருந்து அழைத்தால் அத்தனை பேருக்கும் காது கேட்கும். நபி அவர்கள் சஃபா என்ற மலைக்குன்றின் மீது ஏறி நின்று கொண்டு உறவினர்களை எல்லாம் அழைக்கிறார்கள். உறவுகள் அனைத்தும் மலைக்குன்றுக்கு முன்னால் கூடிவிட்டார்கள். முதலாக இறைவனின் ஏகத்துவ செய்தியினை, உலகத்தை எல்லாம் படைத்த இறைவனை மட்டுமே நீங்கள் வணங்க வேண்டும் என்ற அந்த ஏகத்துவ ஜோதியினை உலகத்திற்கு சொல்லுகிற பொழுது, அதை சொல்வதற்கு முன்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூடியிருந்த மக்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார்கள். உறவுகளே, என்னுடைய கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். நான் நின்று கொண்டிருக்கிற இந்த மலைக்கு பின்னால் இருந்து உங்களை தாக்குவதற்காக ஒரு குதிரை படை ஒன்று வந்து கொண்டிருக்கிறது என்று நான் சொன்னால் அதை நீங்கள் நம்புவீர்களா அல்லது சந்தேகப்படுவீர்களா? நபிகள் நாயகம் தன்னுடைய செய்தியை சொல்வதற்கு முன்னால் மக்களை பார்த்து கேள்வி கேட்கிறாங்க. எல்லாரும் சொல்றாங்க, நாங்க எப்படி சந்தேகப்படுவோம்? முகம்மது சொல்லுகிற வார்த்தையில் எங்களுக்கு எப்படி சந்தேகம் வரும்? எங்களுக்கு எந்த சந்தேகம்? நீங்க சொன்னா, உங்க வாயில இருந்து சொன்னா நாங்க ஏத்துக்குவோம். வருதா வரலையா டெஸ்ட் பண்ண மாட்டோம். மலைக்கு மேல ஏறி பார்த்துக்குவோமே அப்படின்னு யோசிக்க மாட்டோம். முகம்மது சொன்னால் உண்மையை தான் சொல்லுவார் என்று ஏற்போம். ஏன் தெரியுமா? மா ஜர்ரப்னா அலைக இல்லா சித்கா.
உங்களிடமிருந்து உண்மையை தவிர வேறு எதையும் நாங்கள் கேட்டதில்லை. 40 வருஷம் உங்களோடு வாழ்ந்திருக்கிறோம். வாழ்க்கையில நீங்க ஒரு நாளும் பொய் பேசினதில்லை. சுயநலத்துக்காக வேண்டி நீங்க எந்த தப்பான காரியத்தில் ஈடுபட்டதில்லை. எந்த மனிதருக்கு நீங்க மோசடி செஞ்சதில்லை. உங்கள் வாயிலிருந்து உண்மைக்கு புறம்பான வார்த்தைகள் வந்து விழுந்ததில்லை. எனவே எங்களை அழிக்க ஒரு படை வருகிறது என்று நீங்கள் சொன்னால் சந்தேகப்படாமல் ஆராய்ச்சி செய்யாமல் அப்படியே ஏற்போம், முழுதாக நம்புவோம் என்று கூடியிருக்கிற மொத்த கூட்டமும் பதில் சொல்லுகிறது. அப்படியானால் நபிகள் நாயகத்தின் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று யோசித்து பாருங்கள். உலகத்திற்கு அவர்கள் ஒரு நாளும் பொய் சொன்னதில்லை, தவறான தகவலை தந்ததில்லை, மக்களை தப்பான திசையில் வழிநடத்தியதில்லை. மக்களின் நன்மைக்காக அவர்களை படைத்த இறைவன் சொன்ன உண்மைகளை உலகத்திற்கு சொன்னார்கள். உலகத்திலே எத்தனையோ தலைவர்கள் வந்திருக்கிறார்கள். தங்களுடைய சொந்த ஆதாயங்களுக்காக வேண்டி தலைமை பொறுப்பிலே வந்து சேர்ந்திருப்பார்கள். தங்களுக்கு ஏற்பட்ட சொந்த பாதிப்பில் இருந்து மீண்டு வருவதற்காக தலைவர்களாக உருவெடுத்திருப்பார்கள். பணத்திற்காக, பதவிக்காக, அந்தஸ்திற்காக தலைமை பொறுப்பை நாடி விடுகிற தலைவர்களுக்கு மத்தியிலே அண்ணலம் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறைவனின் தூதராக அடியெடுத்து வைத்தது பணத்திற்காகவா, அதிகாரத்திற்காகவா, பதவிக்காகவா, அந்தஸ்துக்காகவா, சமூக மரியாதைக்காகவா? எதுவுமே கிடையாது. அதற்கு முன்னாலே சமூகத்தாரால் மதிக்கப்பட்டார்கள். அவர்கள் தூதராக வருவதற்கு முன்னாலே செல்வ செழிப்போடு வாழ்ந்தார்கள். ஆனால் தூதராக வந்ததற்கு பிறகு அந்த தூதுத்துவத்தை எடுத்து சொல்லி 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 தன்னிடம் இருக்கிற செல்வத்தை எல்லாம் இழந்தார்கள். மக்கா நகரிலே மிக பெரும் செல்வ சீமானாக வாழ்ந்த நபி அவர்கள் ஏகத்துவத்தை எடுத்து சொல்லி மக்களுடைய துன்புறுத்தலுக்கு ஆளாகி சொந்த தேசத்தை விட்டு அகதியாக இடம்பெயர்ந்து மதீனாவிற்குள்ளே குடிபெயர்ந்த பிறகு அவருடைய வரலாற்றை படித்து பாருங்கள். படிக்கிற கண்களை எல்லாம் கண்ணீரால் நிரம்ப செய்துவிடும் நபிகளாருடைய வரலாறு. உண்பதற்கு உணவில்லை, உடுத்த உடை இல்லை, தங்க இடமில்லை. வறுமை என்றால் வறுமை, அப்படி ஒரு வறுமை. நபிகள் நாயகத்துடைய மனைவி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுகிறார்கள், எங்கள் வீடுகளில் ஒரு மாதம் கடந்து செல்லும், ஒரு பெரையை பார்த்துருவோம், ஒரு பெரையிலிருந்து அடுத்த பெரையை பார்த்துருவோம். எங்கள் வீட்டில் அடுப்பு எரிக்கப்பட்டிருக்காது. சில நேரங்களில் 2 மாதத்தை பார்த்து விடுவோம், அடுப்பு எரிக்கப்பட்டிருக்காது. சில நேரங்களில் 3 மாதங்கள் கூட வீடுகளில் அடுப்பெரிக்காமல் இருந்திருக்கிறோம். அப்படியானால் என்ன பொருள்? அடுப்பு எரிக்கவில்லை என்றால் என்ன அர்த்தம்? வீட்டுல சமைக்கலன்னு அர்த்தம். சமைக்கலன்னா என்ன அர்த்தம்? ஹோட்டல் வாங்கி சாப்பிட்டாங்கன்னு அர்த்தமா? சமைப்பதற்கான எந்த பொருளும் இல்லை, கோதுமை இல்லை, எண்ணெய் இல்லை, உணவு பண்டங்கள் இல்லை. சமைப்பதற்கு உணவில்லாமல் 3 மாத கால வாழ்க்கையை ஓட்டி இருக்கிறோம். அப்ப அந்த மனிதர் கேட்கிறார், மூமின்களின் தாயே, 3 மாத காலம் வீட்டிலே சமைக்கவில்லை என்று சொன்னார், ஒரு மனுஷனால 3 மாசம் சாப்பிடாம இருக்க முடியுமா? நீங்க எப்படி வாழ்ந்தீங்க? உங்க வாழ்க்கையை எப்படி அமைச்சுக்கிட்டீங்க? அன்னை ஆயிஷா அவர்கள் சொல்லுகிறார்கள், அந்த நாட்களில் எங்களுக்கு 2 தான், சௌதான், 2 கருப்புகள். அதென்ன 2 கருப்புகள்? ஒன்று பேரித்தம்பழம், மற்றொன்று தண்ணீர். இது அந்த காலத்துல சௌதான்னு சொல்லுவாங்க. 2 பேரித்தம்பழத்தை தூக்கி வாயில போடுவோம், ஒரு டம்ளர் தண்ணி அள்ளி குடிப்போம், முடிஞ்சு போச்சு எங்களுடைய ஒரு நேர உணவு, ஒரு நாளைய உணவு. உலகத்தின் தலைவர், ஒப்பற்ற தலைவர், லட்சக்கணக்கான மக்களின் வழிகாட்டி, ஒரு மிகப்பெரிய அகண்ட தேசத்தின் ஜனாதிபதி, ஏதோ தெருவோரத்திலே யாசித்து கிடக்கிற யாசகராக நீங்கள் நபிகள் நாயகத்தை கற்பனை செய்ய முடியாது. எந்த நேரத்தில் இப்படிப்பட்ட வறுமை என்று பாருங்கள். எல்லா வசதிகளும் வாய்ப்புகளும் இருக்கிற தருணம், அரசாங்க கஜானா அவருடைய கையிலே இருக்கிறது. அப்படிப்பட்ட நேரத்தில் இப்படிப்பட்ட வறுமை. செல்வம் வந்து சேருகிறது அரசாங்கத்திற்கு, மக்கள் வாரி வாரி கொடுக்கிறார்கள். ஜகாத் என்ற பொருளாதார திட்டம் நபிகள் நாயகத்தால் அறிவிக்கப்படுகிறது. வெளியூர்களில் இருந்து ஜகாத்து பணத்தை வசூலித்துக் கொண்டு மதீனாவிற்கு மக்கள் வருகிறார்கள். வருகிற பணத்தை எல்லாம்
ஏழை எளிய மக்களாக இருக்கிற தன் தோழர்களுக்கு பங்கு வைத்துவிட்டு தான் பசியோடும் பட்டினியோடும் வாழ்க்கை நடத்தினார்கள் நபிகள் நாயகம். உடுத்திய ஆடைக்கு மாற்று ஆடை இல்லாமல் பல நாள் தவிர்த்திருக்கிறார்கள். ஒரு நாள் நபிகள் நாயகத்திற்கு முன்னால் உணவு வைக்கப்படுகிறது. கோதுமை ரொட்டி. கோதுமை ரொட்டி கோதுமைன்னு சொல்லி சொன்னா இன்னைக்கு நம்ம சாப்பிடுற மாதிரி இந்த ரொட்டி நினைச்சிடாதீங்க. இப்ப நம்ம சாப்பிடுறதெல்லாம் அவ்வளவு மென்மையானது, டபுள் ரிஃபைன்டு, டபுள் கிரைண்டு, 2 தடவை சுத்திகரிக்கப்பட்டது, 2 முறை மென்மைப்படுத்தப்பட்டது. அப்படியே பிச்சா மாவு மாதிரி இருக்கணும். நபிகளார் சாப்பிட்ட கோதுமை ரொட்டி எப்படி? கோதுமையை எடுப்பார்கள், திருகையில் போடுவார்கள், திருகுவார்கள், அப்படியே கையில் அள்ளி ஊதி அதனுடைய உம்மிகள் எல்லாம் பறந்த பிறகு அதுல கொஞ்சம் தண்ணியை ஊற்றி குழைச்சி அதை அப்படியே சாப்பிடுவாங்க. இதுதான் நபிகள் நாயகம் அவர்கள் காலத்தில் அவர்கள் சாப்பிட்ட கோதுமை ரொட்டி. குறிச்சு வச்சுக்க, அந்த ரொட்டியை கொடுத்தா மருந்தாக கொடுத்தா கூட நம்ம தொண்டைக்குள்ள இறங்காது. அந்த ரொட்டிக்கு தொட்டுக்கொள்வதற்கு ஆணம் வைக்கப்படுகிறது. நபிகள் நாயகம் கேட்கிறாங்க, தொட்டுக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லையா? இருக்குது. என்ன இருக்குது? வினிகர் இருக்கிறது. ஹல் என்று சொல்லப்படுகிற வினிகர். வினிகர்னா என்னது? புளிப்பு சுவை தருமே, இறைச்சியை வேக வைப்பதற்கு பயன்படுத்துவோமே, அந்த புளிப்பு சுவையுடைய திரவம் ஒன்று இருக்கிறது என்று நபிகளாருக்கு பதில் சொல்லப்படுகிறது. அதை கொண்டு வாங்குறாங்க, வைக்கப்படுது. அதுல அந்த ரொட்டியை முக்கி வாயில வச்சுட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, குடும்பத்தாரிடத்திலே சொல்லுகிறார்கள், நிஅமல் உதுமுல் ஹல், இந்த வினிகர், இந்த குழம்பு எவ்வளவு சுவையாக இருக்கிறது. அது என்ன குழம்பா? அது என்ன ஆணமா? அதனை தொட்டுக்கொள்கிற ஒரு பதார்த்தமா? அதை பார்த்து நபிகள் நாயகம் குழம்பு என்கிறார்கள், ஆணம் என்கிறார்கள் என்றால் காரணம் என்ன தெரியுமா? அதை விட சிறந்த உணவு நபிகளாரால் உண்ணப்படவில்லை. பசியோடும் பட்டினியோடும் கிடக்கிறவனுக்கு கிடைக்கிற குறைந்தபட்ச பருக்கை கூட எப்படி அமிர்தமாக தெரியுமோ அப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த வினிகர் மிகச்சிறந்த உணவுப் பொருளாக, மிகச்சிறந்த குழம்பாக நபிகளாருக்கு தெரிகிறது. அப்படி ஒரு வறுமை. ஒரு நபித்தோடு இருந்து கேட்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, இறைவனை தொழுவதற்காக செல்லுகிறோமே, அப்பொழுது தொழுகைக்கு என்று தனியாக ஆடை அணிய வேண்டுமா? நபிகளார் அவரை பார்த்து எதிர்கேள்வி கேட்கிறார்கள், அவரை குள்ளிக்கும் சௌபான், இங்கே இருக்கிற ஒவ்வொருவருக்கும் 2 ஆடைகளாய் இருக்கிறது. 2 ஆடைகள் இருந்தால்தானே இரண்டாவது ஆடையை பற்றி கேள்வி கேட்க வேண்டும். இருப்பதே ஒரு ஆடை. அந்த ஆடையில் தான் குளிக்க வேண்டும், அந்த ஆடையோடு தான் சாப்பிட வேண்டும், அந்த ஆடையோடு தான் தூங்க வேண்டும், அந்த ஆடையோடு தான் வியாபாரம் செய்ய வேண்டும், அந்த ஆடையோடு தான் நாள் முழுக்க கடத்தியாக வேண்டும் என்கிற பொழுது தொழுகைக்கு மாத்திரம் உங்களுக்கு எங்கிருந்து 2வது ஆடை வரும்? உடுத்திய ஆடைக்கு மாற்று ஆடை இல்லை என்று வார்த்தைகளில் சொல்கிறோம். நம்முடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பாருங்கள். நம்முடைய அலமாரிகளை திறந்து பார்த்துவிட்டு நபிகளாருடைய வரலாற்றை யோசித்து பாருங்கள். காலையில் ஒரு ஆடை, மாலையில் ஒரு ஆடை, திருமணத்திற்கு ஒரு ஆடை, பள்ளிக்கு ஒரு ஆடை, ஒரு நாளைக்கு 2 ஆடை, 3 ஆடை. அதிலும் தாய்மார்களை பற்றி சொல்லவே தேவையில்லை. உடுத்துறோமோ உடுத்தலையோ ஒரு பீரோ நிறைஞ்சிடணும். கல்யாணம் ஆகி 4 வருஷம் ஆச்சு, ஒரு தட்டு தான் துணி இருக்குன்னா அது அவங்களுக்கு தாங்க முடியாத ஒரு பெரிய பேரிடர். அவங்களாம் ஒரு பீரோ நினைச்சு விட்டாங்க, 2 பீரோ நிறைஞ்சிருச்சு. 25 சேலை, 35 சேலை. இந்த நிலையில் இருந்து கொண்டு நபிகளாரை யோசித்து பாருங்கள், எப்படிப்பட்ட வறுமை. அந்த ஒரே ஒரு ஆடை கூட பல நேரத்தில் எப்படிப்பட்ட ஆடை தெரியுமா? ஒரு மிகப்பெரிய போர்வை. அந்த போர்வையை முதுகுக்கு பின்னால் தூக்கி பிடித்துக் கொண்டு அதனுடைய வலதுபுற நுனியை எடுத்து இடது தோளிலே போட்டுக் கொள்வார்கள், இடது நுனியை எடுத்து வலது தோளிலே போட்டுக் கொள்வார்கள். மொத்த உடலையும் அந்த போர்வை போர்த்தி கொள்ளும். அதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பல நாட்களுக்கு ஆடையாக இருந்தது. வறுமை என்றால் அப்படி ஒரு கோர வறுமை.
அவ்வளவு வறுமையில் இருந்த நபி அவர்கள், பொருளாதார தேவையில் இருந்த நபி அவர்கள், பொருளாதாரம் வருகிற பொழுது தனக்கென்று ஒதுக்கினார்களா? அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில அவர்களை நோக்கி செல்வம் குவிந்தது. ஆனால் அந்த செல்வத்திலே ஒரு பைசா கை வச்சாங்களா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? இன்றைய அரசியல்வாதிகளோடு ஒப்பிடுங்கள், இன்றைய ஆட்சியாளர்களோடு ஒப்பிடுங்கள். ஆட்சியாளர்களுடைய வரலாற்றை படித்து பார்த்தால் ஆச்சரியமாக இருக்கிறது. ஒரு டம்ளர் ஒரு டீ வாங்கி ஒரு டீ குடிப்பதற்கு வழி இல்லாமல் 2 பேர் நாங்கள் கட்டிங் சாய் அடித்துக் கொண்டோம் என்று சொன்னவர்கள் 25 ஆண்டு கால இடைவெளியிலே, 30 ஆண்டு கால இடைவெளியிலே ஒரு ஆட்சியாளராக, அரசியல்வாதியாக, முதலமைச்சராக, ஒரு எம்எல்ஏவாக, ஒரு எம்பியாக அவருடைய வாழ்க்கையை கடந்து செல்கிற பொழுது பல லட்சங்களுக்கு அதிபதியாக, மில்லினியராக, பில்லினியராக மாறி போகிற வரலாறு கண்களுக்கு முன்னால். ஆனால் நபிகள் நாயகம் அவர்களிடத்திலே எனது சொத்துக்களை கொண்டு வந்து தாரை வார்க்கிறேன், நீங்கள் விரும்பியவாறு செலவு செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிற தருணத்திலே கூட வீட்டிலே இவ்வளவு வறுமை, உண்பதற்கு உணவில்லை, உடுத்த உடை இல்லை, தங்கியிருக்க வீடு இல்லை, ஆனாலும் கூட எனக்கு இந்த பணம் தேவையில்லை, என்னை போல தேவையுடைய மக்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு இதை கொடுங்கள் என்று சொன்ன தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு என்ற நபி தோழர், நபிகளாருக்கு மிக நெருக்கமான நண்பர், மிகப்பெரிய செல்வந்தர், பைருஹா என்ற பெயரிலே ஒரு தோட்டம் வைத்திருந்தார். நபிகளாருக்கு பிரியமான தோட்டம், நல்ல லாபம் தருகிற ஒரு தோட்டம். திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் ஒரு வசனம் இறக்கினான். அந்த வசனத்தை கேட்ட மாத்திரத்திலே நபியவரிடத்திலே ஓடி வந்து விட்டார். என்ன வசனம் அது? லன் தராலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன், நீங்கள் விரும்புகிறவற்றிலிருந்து செலவு செய்யாத வரைக்கும் நன்மையை அடைந்து கொள்ள முடியாது என்று இறைவன் வசனம் இறக்கினான். நீங்க செலவு செய்றீங்க, ஆனா உங்களுக்கு பிரியமானதிலிருந்து செலவு செய்யுங்க, நீங்க எதை நேசிக்கிறீங்களோ அதிலிருந்து செலவு செய்யுங்க அப்படிங்கிற வசனத்தை அல்லாஹ் இறக்கி வச்ச உடனே நேரடியாக நபிகளாரிடத்திலே ஓடி வருகிறார்கள். அபூ தல்ஹா அவர்கள் வந்து சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, பிரியமானதை செலவு செய்யுமாறு இறைவன் கட்டளையிட்டிருக்கிறான். என்னுடைய செல்வங்களிலே, சொத்துக்களிலே எனக்கு பிரியமானது இந்த பைருஹா என்ற தோட்டம். நான் இதை செலவு செய்கிறேன், நான் இதை தர்மமாக தருகிறேன், இறைவனின் பாதையில் உங்களுக்கு நான் கொடுத்து விடுகிறேன், நீங்கள் இதை விரும்பியவாறு செலவு செய்யுங்கள் என்று நபிகள் நாயகத்திலே ஒப்படைக்கிறார். அந்த இடத்திலே நாம இருந்திருந்தால் என்ன செய்திருப்போம்? நமக்கு தேவை இருக்குது, வறுமை இருக்குது, இப்படிப்பட்ட நேரத்தை ஒருத்தர் கொண்டு வந்து விரும்பின மாதிரி செலவு பண்ணுங்கன்னு சொன்னா என்ன செய்வோம்? கொண்டான்னு வாங்கி வச்சுக்க மாட்டோமா? அதை அனுபவிக்க மாட்டோமா? நபிகளாரிடத்திலே கொண்டு வந்து கொடுக்கப்படுகிறது. நபிகளார் சொன்ன பதில் என்ன? அது நல்ல லாபம் தருகிற சொத்தாயிற்றே, அதை எனக்கு தருவதை விட உனக்கு அதிகம் நன்மை பயக்கிற வகையிலே உன்னுடைய சொந்தங்களுக்கு கொடுத்து விடு, உன்னுடைய உறவினர்களுக்கு கொடுத்து விடு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சொத்தை வாங்கல, அதை அனுபவிக்கல. பொருளாதார நேர்மை என்றால் இப்படிப்பட்ட ஒரு நேர்மை நிறைந்த ஒரு தலைவரை, ஒரு முன்மாதிரியை உலகத்திலே எங்கேனும் காட்ட முடியுமா? அதனால் தான் சொல்லுகிறோம், உலகம் போற்ற வேண்டிய உன்னத தூதர் நபிகள் நாயகம். உலகம் போற்றுகிறதா இல்லையா என்பதல்ல கேள்வி, உலகத்தால் போற்றப்பட வேண்டிய தூதர் நபிகள் நாயகம். யாரும் மறுக்க முடியாது. அவருடைய நேர்மை யாராலும் அடித்துக் கொள்ள முடியாது. அரசியல் சூடு பிடித்திருக்கிற நேரத்தில் இருக்கிறோம். நபிகளாருடைய அரசியல் வாழ்க்கை எடுத்து பாருங்கள், நபிகள் நாயகத்துடைய அரசியல் நேர்மையை எடுத்து பரிசீலித்து பாருங்கள். தேர்தல் களம், யார் நாட்டை ஆளப்போகிறார் என்ற கேள்வி முன்னெழுந்திருக்கிறது. தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் எல்லாம் முடிவுக்கு வந்திருக்கிறது. எங்கு பார்த்தாலும் அரசியல் பேச்சுக்கள், அரசியல்வாதிகளை பற்றிய பேச்சுக்கள் தொடர்ந்து மீடியாக்களை ஆக்கிரமித்திருக்கிற நேரம். அரசியல் என்றால் எதிரிகளை வீழ்த்த வேண்டிய ஒரு ஜனநாயக தேர்தல் தான் இது. இது போர்க்களம் இல்லை, எதிரிகளை கொன்று குவிக்கக்கூடிய ஒரு இடம் இல்லை. எப்படிப்பட்ட இடம்? ஒரு ஜனநாயக தேர்தல். வாக்களித்து என்னை ஆளுகிற ஆட்சியாளன் யார் என்று மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற ஒரு அரசியல் நிலை. அப்படிப்பட்ட அரசியல் எப்படி இருக்கிறது?
எதிரியை வீழ்த்த வேண்டும், எப்படியாவது வீழ்த்தி ஆக வேண்டும், என்ன வேண்டுமானாலும் செய். உள்ளடி வேலைகள், கழுத்தறுப்பு வேலைகள், பொருளாதார கைமாறல்கள், லஞ்சம், ஊழல், கொலை, கொள்ளை, எல்லா விதமான அக்கிரமங்களையும் செய்தாவது ஜனநாயக தேர்தலில் வென்றுவிட வேண்டும் என்று அரசியல்வாதிகள் திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நபிகளாரின் காலத்திலே அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி. மக்காவிலிருந்து மதீனாவிற்கு இடம்பெயர்ந்து விட்டார்கள். மதீனாவிலே நிம்மதியாக இருக்கலாம் என்று சொன்னால் மக்காவிலே வாழ்ந்த எதிரிகள் மதீனாவிலும் அவர்களை வாழ விடாமல் துரத்தி கொண்டு வருகிறார்கள், படை திரட்டி வருகிறார்கள். பத்ர் என்ற இடத்திலே மதீனத்து நபிகள் நாயகம் அவர்களுக்கும் மக்கத்து காவிர்களுக்கும் இடையிலே ஒரு மிகப்பெரிய யுத்தம் நடக்கிறது. எப்பொழுது? மதீனாவிற்கு வந்த 2வது ஆண்டில், நோன்பு காலத்தில், ரமதான் மாதத்தில் 17வது நாளில். எப்படிப்பட்ட யுத்தம் தெரியுமா? ஒரு அரசியல் பார்வையாளனாக 2 போர் படைகளையும் ஆய்வு செய்து பதிலளிக்க சொன்னால் அதை யாரும் யுத்தம் என்று சொல்ல மாட்டார்கள், போர் என்று சொல்ல மாட்டார்கள். என்ன சொல்லப்படும் தெரியுமா? நபிகள் நாயகத்தின் படை தற்கொலைக்கு தயாராகிவிட்டது என்றே எல்லோரும் தீர்ப்பளிப்பார்கள். போர் என்று சொன்னால் கிட்டத்தட்ட பலம் எதிரிக்கு நிகராக இருக்க வேண்டும். அதுதான் போர்க்களம். எதிராளிகள் 50 பேர் இருக்கிறார் என்றால் குறைந்தபட்சம் இந்த பக்கத்திலே ஒரு 40 பேராவது இருக்க வேண்டும், ஒரு 45 பேராவது இருக்க வேண்டும். அப்பதான் எதிர்த்து போரிட்டு சண்டையிட முடியும். இன்றைக்கு இருப்பதை போல ஆயுதங்களை கொண்டு தீர்மானிக்க முடியாது. ஆள் பலமும் உடல் பலமும் தான் வெற்றியை அன்றைக்கு தீர்மானிக்கும். இன்னைக்கு ஒரு பட்டணம் அமுக்குனா லட்சம் பேரை காலி பண்ணிடலாம், உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்துகிட்டேன். ஒரு தேசத்தை இல்லாமல் ஆக்கி விடலாம். ஆனால் அன்றைக்கு நவீன உபகரணங்கள் இல்லாத அந்த காலகட்டத்தில் ஆளோடு ஆள் மோதி, மனிதரோடு மனிதர் மோதி வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிற தருணம். எண்ணிக்கை தான் வெற்றியை தீர்மானிக்கும் என்கிற நிலையிலே எதிரி படையை பார்த்தால் ஏறத்தாழ 1000க்கும் மேற்பட்டவர்கள் அணிவகுத்து நிற்கிறார்கள். நபிகள் நாயகத்தின் படையை பார்த்தால் 300க்கும் நெருக்கமாக சுருங்கி போய் நிற்கிறார்கள். 300 எங்க, 1000 எங்க? எண்ணிக்கை மட்டுமல்ல, அவர்களோடு மோதுவதற்கு தேவையான ஆயுதங்களும் இல்லை. எதிரி படையிலே அனைவரும் ஜவான்களாக, பயிற்சி பெற்ற வாலிபர்களாக அணிவகுத்து நிற்கிறார்கள். நபிகளாரின் போர்ப்படையிலே எல்லாம் ரிட்டையர்டு கேஸ். தளபதியாக வந்து நிற்கிற அண்ணல் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வயது எத்தனை? தளபதி, போர்ப்படையினுடைய தளபதிக்கு வயசு நம்ம நாட்டில் ரிட்டையர் ஆனதுக்கு பிறகு உள்ள வயசு. ராணுவத்தில் அரசு வேலை வாய்ப்புகளில் 60 வயசு வச்சிருக்கலாம், ஆனா மிலிட்டரியில கம்மிதான வயசு. நபிகள் நாயகத்திற்கு போர்ப்படை தளபதியாக இருக்கிறார்கள், வயது 55. போர்ப்படை தளபதியினுடைய வழக்கரம் என்று அறியப்படுகிற அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகளாரை விட 2 வயது குறைவு. அதுவும் அவங்களும் 50 தாண்டினவங்க. நெருக்கமான தோழர்களை எடுத்து பார்த்தால் அத்தனை பேருமே 50 கடந்தவர்கள், 50க்கு நெருக்கமானவர்கள், வாலிபர்கள், சிறுவர்கள், விரல் விட்டு எண்ணி விடலாம். எதிரிகளை தாக்குக ஆயுதங்கள் உண்டா? ஆயுதங்கள் எல்லாம் முனைமழுங்கி போயிருக்கிறது. உரிய வாகனங்கள் உண்டா? வாகனங்கள் பற்றாக்குறையாக இருக்கிறது. ஒரு குதிரையிலே 3 வீரர்கள். போருக்கு போகிற லட்சணமா இது? ஒரு குதிரையில 3 பேர் பயணித்து எதிரியோடு சண்டையிட முடியுமா? ஆயுதம் இல்லை, வாகனம் இல்லை, உடல் பலம் இல்லை, வயதானவர்களின் எண்ணிக்கை அதிகம், ஆட்களின் எண்ணிக்கை குறைவு, எல்லாம் மைனஸ். எதிரிகளிடத்திலே எல்லாம் பிளஸ். அந்த நேரத்திலே நபிகள் நாயகம் துவண்டு போய் நிற்கிறார்கள். மக்களை எல்லாம் பதில்களத்திலே நிறுத்திவிட்டு ஒரு மரத்திற்கு கீழே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமர்ந்து சுஜூதிலே விழுந்து அல்லாஹ்விடத்திலே கையேந்தி பிரார்த்திக்க ஆரம்பிக்கிறார்கள். அழுகிறார்கள், அழுகிறார்கள், அழுகிறார்கள். இறைவா, அல்லாஹும்ம இன் துஹ்லிக ஹாதிஹில் இஸாபா, இறைவா இந்த படை அழிக்கப்பட்டால் வலன் துஅபத அபதா, இனிமேல் நீ வணங்கப்படவே மாட்டாய், நீ உதவி செய், நீ உதவி செய் என்று கெஞ்சுகிறார்கள், கதறுகிறார்கள். அண்ணலும் பெருமகனாரின் அன்பு தோழர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார்கள்.
நபிகளாருடைய மேனியில் இருந்து மேலே கிடந்த ஆடை நழுவி விழுகிறது. அபூபக்கர் சித்திக் அவர்கள் அந்த ஆடையை எடுத்து நபிகளாருக்கு போர்த்தி விட்டு நபிகளாரை பார்த்து சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, கேட்க வேண்டிய அளவிற்கு இறைவனிடத்திலே பிரார்த்தித்து விட்டீர்கள். அல்லாஹ் நம்மை கைவிட மாட்டான், அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான். சொல்லுவது யார்? நபிகளாரின் தோழர் இறைவனின் தூதருக்கே ஆறுதல் சொல்லுகிற ஒரு சூழல். அல்லாஹ்வும் பதிலளித்தான், அல்லாஹ்வும் வசனம் இறக்கி வைத்தான். இதற்கு இடைப்பட்ட நேரத்தில் ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது. அதுதான் கவனத்திற்குரிய அரசியல் செய்தி. இரண்டு நபித்தோழர்கள் வருகிறார்கள். ஹுதைஃபா பின் யமான், அபூ ஹுசைல், இரண்டு நபித்தோழர்கள் வருகிறார்கள். வந்து அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, நாங்கள் மக்காவில் இருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்து வருகிற பொழுது மக்கத்து காஃபிர்கள் எங்களை வெளிமறித்தார்கள். எங்களிடத்தில் ஒரு உறுதிமொழி எங்களிடத்திலே கேட்டார்கள், முஹம்மதிடம் தானே செல்லுகிறீர்கள் என்று கேட்டார்கள். நாங்கள் இல்லை என்று நேரடியாக பதில் சொல்லாமல் மதீனாவிற்கு செல்லுகிறோம் என்று நாங்கள் பதில் சொன்னோம். ரெண்டும் ஒண்ணுதான். முகம்மது இடத்துல போறேன்னு சொன்னாலும் ஒண்ணுதான், மதீனாவுக்கு போறேன்னு சொன்னாலும் ஒண்ணுதான். ஆனா முகம்மது இடத்துல போறேன்னு சொன்னா விடமாட்டாங்களோன்னு பயந்துகிட்டு நாங்க மதீனாவுக்கு போறோம்ங்கிறாங்க. திரும்பவும் கேட்கிறாங்க, இல்ல இல்ல நீங்க முகம்மது தானே போறீங்க, நாங்க மதீனாவுக்கு போறோம். கடைசியில இரண்டு பேருக்கு இடையிலே ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று. என்ன அக்ரிமெண்ட்? சரி, நீங்கள் மதீனாவிற்கு செல்லலாம், ஆனால் முஹம்மதோடு சேர்ந்து கொண்டு எங்களுக்கு எதிராக நீங்கள் போருக்கு வரக்கூடாது. நாளைக்கு நாங்கள் படை திரட்டி வரலாம், முகம்மதை அழிப்பதற்கு எங்களுக்கும் அவர்களுக்கும் இடையிலே சண்டை நடக்கலாம். அப்படி சண்டை நடக்கிற பொழுது நீங்கள் முகம்மதின் படையிலே சேர்ந்து கொண்டு எங்களுக்கு எதிராக போரிடக்கூடாது, இதை ஏற்கிறீர்களா என்று கேட்கிறார்கள். ரெண்டு பேரும் பார்க்கிறாங்க, இதை ஒத்துக்கலாட்டி நம்மளை விட மாட்டாங்க, இங்கிருந்து தப்பிச்சு போக முடியாது, சரி ஒத்துக்கொள்வோம் என்று சொல்லி, சரி நாங்கள் போருக்கு வர மாட்டோம் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு நபிகளார் இடத்தில் வந்து சேர்ந்து விட்டார்கள். அந்த இரண்டு பேரும் இந்த இக்கட்டான நேரத்தில், ஆள்பலம் தேவைப்படுகிற நேரத்தில், வாழ்வா சாவா என்ற கேள்வி எழுந்திருக்கிற நேரத்தில், முஸ்லிம்களுடைய படை என்பது தற்கொலைக்கு தயாராகிவிட்டது என்று விமர்சிக்கப்படுகிற பலவீனமான நேரத்தில் நபிகளாரிடத்திலே வந்து சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, எதிரிகளிடத்திலே நாங்கள் ஒரு வாக்குறுதி கொடுத்தோம், உங்களோடு சேர்ந்து கொண்டு அவர்களுக்கு எதிராக சண்டைக்கு வரமாட்டோம் என்று நாங்கள் சொல்லிவிட்டோமே, இப்பொழுது அந்த வாக்குறுதியை நாங்கள் என்ன செய்வது? இந்த நேரத்தில் யோசிச்சு பாருங்க, எந்த தலைவனாக இருந்தாலும் என்ன பதில் சொல்லி இருப்பான்? வாக்குறுதியாவது மண்ணாங்கட்டியாவது தூக்கி குப்பையில போடுப்பா. எவ்வளவு இக்கட்டான நேரத்தில் இருக்கிறோம், வாழ்வா சாவாங்கிற பிரச்சனைகளை மாட்டிக்கிட்டு இருக்கிறோம். இந்த நேரத்தில் எதிரிகளிடத்தில் கொடுத்த வாக்குறுதி பெருசா? வார போருக்கு என்றுதான் யாரும் அழைத்திருப்பார்கள். ஆனால் அன்னலம் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டு தோழரை பார்த்து சொல்லுகிறார்கள், இன்சரிஃபா, இரண்டு பேரும் திரும்பி விடுங்கள், நபீரஹும் பிஅஹதிஹிம், அவர்களிடத்திலே கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள், வனஸ்தஈனுல்லாஹ தஆலா அலைஹிம், நம்முடைய வெற்றிக்காக அவர்களின் தோல்விக்காக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள். எப்படிப்பட்ட நெஞ்சுரம்! சுபஹானல்லாஹ், நினைத்து பார்க்கவே உடல் புல்லரித்து விடும். வாழ்வா சாவா என்ற கேள்வி எழுந்திருக்கிற நேரத்தில் 300க்கு நெருக்கமான தோழரை நிறுத்திவிட்டு இவர்களெல்லாம் அழிந்து போய் விடுவார்களே என்று அச்சப்பட்டுக் கொண்டிருக்கிற தருணத்திலே உங்களோடு சேர்ந்து போரிடுவதற்கு நாங்கள் வருகிறோம் என்ற கோரிக்கை வைக்கிற நேரத்தில் வாக்குறுதியா வெற்றியா என்று கேள்வி வருகிற பொழுது கொடுத்த வாக்கை நிறைவேற்றுகிறவனே ஒரு முஸ்லிம் என்பதை நபிகள் நாயகம் அங்கே நிலைநாட்டுகிறார்கள். இருவரும் திரும்பி செல்லுங்கள். இந்த வரலாறு உலகத்திலே யாருக்கு இருக்கிறது? எந்த தலைவரிடத்தில் இருக்கிறது? தலைவர்களை விடுங்கள், அரசியல்வாதிகளை விடுங்கள், ஆட்சியாளர்களை விடுங்கள், மிக மிக சாதாரணமாக வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிற பொதுமக்களாகிய நம்மிடத்திலே இருக்கிறதா? நபிகளார் உன்னத தூதர் என்று பெருமை பேசுவது அல்ல இந்த தலைப்பின் நோக்கம். வெறுமனே பேசி களைவதால் எந்த பயனும் இல்லை. நபிகளாருடைய வாழ்க்கை என்பது கதை பேசி களைவதற்குரிய கதைகளாது நம்முடைய வாழ்க்கைக்கான முன்னுதாரணங்கள்.
பின்பற்றி நடக்க வேண்டிய அழகிய வரலாற்றுக்கு சொந்தக்காரர் நபி அவர்கள். அப்படியானால் நாம் கடைபிடிக்கிறோமா? வாக்குறுதி மீறல் என்பது முஸ்லிம்களிடத்திலே இன்றைக்கு சர்வ சாதாரணமாகிவிட்டது. தன்னுடைய சுய ஆதாயத்திற்காக பொய் பேசுகிறவர்களின் எண்ணிக்கை பெருகிவிட்டது. ஒரு தற்காலிக நெருக்கடியில் இருந்து தன்னை காத்துக் கொள்வதற்காக எதையும் சொல்லலாம், யார் மீதும் அவதூறு வரப்படலாம், எப்படிப்பட்ட பொய்களையும் பேசலாம் என்கிற நிலைக்கு இன்றைக்கு நாம் வந்திருக்கிறோமே. நாமெல்லாம் முஸ்லிம்கள் தானா? நாமெல்லாம் நபிகள் நாயகத்தை பின்பற்றுகிறவர்கள் தானா? நாமெல்லாம் நபிகள் நாயகத்தின் உம்மத்துகள் என்று சொல்லிக் கொள்வதற்கு நமக்கு அருகதை இருக்கிறதா? எப்படிப்பட்ட இக்கட்டே மாட்டிக்கொண்டிருக்கிற பொழுது கூட கொடுத்த வாக்குறுதிக்கு மாறு செய்ய மாட்டேன் என்று இருந்த நபிகளார் எங்கே? அவர்களை பின்பற்றுகிற நாம் எங்கே? 10 ரூபாய் லாபம் கிடைக்கிறது என்பதற்காக வியாபாரத்திலே போய் பேசுகிறோம், பிறரை ஏமாற்றுகிறோம். இந்த பொருள் நீடித்து உழைக்காது என்று தெரிந்து கொண்டே அதில் கிடைக்கிற 10 ரூபாய் லாபத்திற்காக நீண்ட காலம் உழைக்கும் என்று சொல்லி மனமறிந்து போய் பேசுகிறோம். நம்முடைய வாழ்க்கையை நாம் பரிசீலித்து பார்க்க வேண்டும். நபிகளாரை நேசிப்பது உண்மை என்று சொன்னால் அவர்களை பின்பற்ற கடமைப்பட்டிருக்கிறோம். அதன் வழியாக உலகத்திற்கு நாம் செய்தி சொல்ல வேண்டும். வெறுமனே நபிகள் நாயகமின் தலைவர் என்று சொல்வதிலே பிரயோஜனம் இல்லை. அந்த தலைவரின் வாழ்க்கையை உலகம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவர்கள் வாழ்ந்ததை போல நாம் வாழ வேண்டும். நபிகள் நாயகம் காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களின் எண்ணிக்கையோடு இன்றைக்கு இஸ்லாத்தை ஏற்பவர்களை ஒப்பிட்டு பாருங்கள். அன்றைக்கு சாறை சாறையாக வந்தார்கள், கிராமம் கிராமமாக வந்தார்கள், ஊர் ஊராக, குடும்பம் குடும்பமாக, கோத்திரம் கோத்திரமாக இஸ்லாத்தை நோக்கி வந்தார்கள். எப்படி வந்தார்கள்? அவர்களின் வாழ்க்கை மற்றவர்களை இஸ்லாத்தின்பால் கொண்டு வந்து சேர்த்தது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை, நம்மை பார்க்கிறவர்கள் இஸ்லாத்தை விட்டு விரண்டு ஓடி விடுவார்கள் போல. முஸ்லிம்களுக்கும் முஸ்லிம் அல்லாதவருடைய வாழ்க்கைக்கும் எந்த வேறுபாடும் தெரியல. பாய் கடை வச்சிருக்காரு, பக்கத்துல ஒரு முஸ்லிம் அல்லாதவர் கடை வச்சிருக்கிறாரு. அவர் எப்படி வியாபாரம் செய்கிறாரோ அப்படித்தான் இவரும் வியாபாரம் செய்கிறார். அவரிடத்திலே எந்த அளவிற்கு கடவுள் நம்பிக்கை இருக்கிறதோ அதே அளவிற்கு தான் இவருடைய கடவுள் நம்பிக்கையும். இறைவன் ரிஸ்க் அளிப்பார் என்கிற மன உறுதி இருந்தால் எந்த கட்டத்திலும் வியாபாரத்திற்கு ஒரு மனிதன் பொய் பேசுவானா? தன்னுடைய பொய்யின் வழியாக தான் வியாபாரத்திலே லாபம் ஈட்ட முடியும் என்று ஒரு முஸ்லிம் அல்லாதவர் நம்பலாம். ஒரு முஸ்லிம் நம்ப முடியுமா? எல்லா இடங்களிலும் நேர்மை, வாய்மை, தூய்மை, எளிமை என்பதுதான் நபிகளார் காட்டிய வாழ்க்கை வரலாறு. அந்த வரலாறு முஸ்லிம்களாகிய நம்முடைய வாழ்க்கையில் மிளிர வேண்டும். நாம் அதை வெளிப்படுத்த வேண்டும். அது மட்டுமல்ல, வாழ்க்கையில் தனி மனித வாழ்க்கையிலே நேர்மையாக நடப்பதோடு மட்டுமல்லாமல் சமூகத்திலே தீமைகள் பெருகுகிறது என்றால் அதற்கு எதிராக குரல் கொடுக்கிற மனிதனாக ஒரு முஸ்லிம் இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் காட்டி தந்த வரலாறு அப்படித்தான். அவர்கள் நினைத்திருந்தால் சொகுசாக வாழ்ந்திருக்க முடியும். சமூகத்திலே நடக்கிற தீமைகளை கண்டும் காணாமல் மூடியாக இருந்திருந்தால் அந்த சமூகம் அவர்களை தலையிலே தூக்கி வைத்து கொண்டாடி இருக்கும். நபிகளாரின் வாழ்க்கை அப்படிப்பட்டதல்ல. எதிர்த்து நின்றார்கள். சின்னஞ்சிறு தீமையோ பெண்ணம்பெரு தீமையோ தீமைகள் என்று தெரிந்துவிட்டால், அநியாயம் என்று தெரிந்துவிட்டால் அதற்கு எதிராக கிளர்ந்து எழுகிற முதல் மனிதராக அண்ணலும் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள். தனி மனிதராக நின்றாலும் போராடினார்கள். ஒரு முஸ்லிம் அப்படி போராட வேண்டும். அந்த அளவிற்கு தைரியமானவராக முஸ்லிம்கள் வளர வேண்டும். இன்றைக்கு கூட பாருங்கள், உச்ச நீதிமன்றம் ஒரு குழுவை அமைத்திருக்கிறது பாபர் மஸ்ஜித் விவகாரத்திலே. 70 ஆண்டு காலம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஒரு வழக்கு. உலகவே காரி துப்பும். ஒரு இடம் யாருக்கு சொந்தம் என்பதை தீர்மானிப்பதற்கு 70 வருஷம் வழக்கு நடத்துவானா ஒருத்தன்? 70 ஆண்டு கால வழக்கு நடத்தி பல்வேறு நீதிமன்றங்களில் அது மாறி 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 கடைசியிலே தீர்ப்புக்கு கொஞ்சம் கூட சொந்தம் கொண்டாட முடியாத அளவிற்கு ஒரு கட்ட பஞ்சாயத்தை போல, 4ஆம் தர ரவுடியை போல அலகாபாத் நீதிமன்றத்திலே தீர்ப்பளித்து விட்டு முஸ்லிமுக்கு சொந்தமான இடம், முஸ்லிம்களின் பெயரிலே பதிவுகள் இருக்கிற இடம், முஸ்லிம்களின் அனுபவ பாத்தியதையில் ஏறத்தாழ 500 ஆண்டுகளுக்கு நெருக்கமாக இருந்து கொண்டிருக்கிற இறைவனின் ஆலயம் வந்து ஒரு கதையை விட்டா உடனே அவனுக்கு பாதி. என்ன கதை? இங்கதான் ராமர் பிறந்தார்.
ஒருவர் ஒரு இடத்திலே பிறந்தார் என்பது அந்த இடம் அவருக்கு சொந்தம் என்பதற்குரிய ஆதாரமா? நானும் தான் எங்க ஊர் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் பிறந்தேன்னு எங்க அம்மா சொன்னாங்க. கொடுத்துருவியா? இது ஒரு தீர்ப்பு, இது ஒரு நீதிமன்றம். இந்த தீர்ப்பை கொடுத்தவங்க நீதிபதிகள். ராமர் அங்க பிறந்தாருன்னு அங்க சரி, அவரே வந்து கேட்டா கூட சரிங்க, நான் இங்க ஐயா பிறந்தேன். கேட்கிறது யாரு? ராமரின் பெயரால் இந்த தேசத்தை துண்டாட வருகிற காவிகள் கேட்கிறார்கள். சரி, நீ கேட்கிற கோரிக்கையாவது நியாயம் இருக்கிறதா? நான் கேட்கிறேன். பாபர் மசூதியின் பெயரால் அரசியல் நடத்துகிற, ரத யாத்திரை என்ற பெயரால் ரத்தத்தை ஓட்டிய காவி கும்பலை பார்த்து கேட்கிறேன். ராமர் இங்கேதான் பிறந்தார் என்பதற்கு முன்னிடத்திலே உன் நம்பிக்கைப்படி, உன் புராணப்படி, உன் இதிகாசப்படி உன்னிடத்திலே ஆதாரம் உண்டா? அயோத்திக்கு போய் பார்த்தவனுக்கு தெரியும். ஏறத்தாழ 40க்கும் மேற்பட்ட கோவில்கள் ராம் ஜென்மஸ்தான், ராமர் பிறந்த பூமி, ராமர் பிறந்த இடம் என்று 40க்கும் மேற்பட்ட கோவில்கள் அயோத்தியில் இருக்கிறது. அந்த கோயில் பூசாரிட்ட போய் கேட்டு பாருங்க, ராமர் எங்க பிறந்தார்? 40 பேரும் சொல்றான் எங்க கோயில்ல தாங்க பிறந்தார். இப்ப அத்வானி மோடி வகைராவும் சொல்லுது இல்ல இல்ல பாபர் மசூதி இருந்த இடத்துல தான் பிறந்தார். உன் இதிகாசம் என்ன சொல்கிறது? உன் புராணம் என்ன சொல்கிறது? உன் மூதாதையரின் நம்பிக்கை என்ன சொல்கிறது? இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற 40க்கும் மேற்பட்ட கோவில்களை பராமரித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ன சொல்கிறார்கள்? ஆனால் இந்த பிரவீன் தொகாடியா பிரைவேட் லிமிடெட் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறது? இங்கதான் பிறந்தாரு. வைரமுத்து அழகாக ஒரு கேள்வி எழுப்பினார். அந்த கேள்விக்கு இன்றைக்கு வரைக்கும் எந்த காவியும் பதில் சொல்லவில்லை. என்ன கேள்வி கேட்டாரு? ராமர் மனிதனா அவதாரமா? கடவுளின் அவதாரம் தானே. அவதாரம் என்றால் அவதாரத்திற்கு பிறப்பு கிடையாது, இறப்பும் கிடையாது. மனிதன் என்றால் ஒரு தாயின் கருவறையில் இருந்து பிறந்து வந்தவன் மனிதன். ராமர் மனிதனா, ராமர் அவதாரமா? மனிதன் என்று சொன்னால் பிறப்பும் இறப்பும் உடையவன், அவன் கடவுளாக முடியாது. கடவுள் என்று சொன்னால் அவனுக்கு பிறப்பு இல்லை. பிறப்பே இல்லாதவனுக்கு நீ ஏன் பிறப்பிடம் தேடிக்கொண்டிருக்கிறாய் என்று கேள்வி எழுப்பினாரே, அந்த கேள்விக்கு இன்றைக்கு வரைக்கும் காவிரிடத்தில் பதில் உண்டா? அதுவும் இன்றைக்கு வந்திருக்கிற தீர்ப்பு இன்னும் காரி உமிழ வைக்கிறது. கீழே உள்ளவன் தான் முட்டாள்தனமா பதில் சொன்னா, தீர்ப்பு சொன்னாமனா சரி, மேல உட்கார்ந்து இருக்கிறாரு ரொம்ப படிச்சவரு, மெத்த படிச்ச மேலாவி, உச்ச நீதிமன்றம் இந்தியாவுடைய தலைமை நீதிபதி தீர்ப்பளித்திருக்கிறார். என்னையா தீர்ப்புன்னு பார்த்தா 3 பேர் கொண்ட ஒரு குழுவை அமைத்திருக்கிறோம். இந்த 3 பேர் கொண்ட குழு ஆலோசித்து சமரசம் செய்து முஸ்லிம்களிடத்திலேயும் இந்துக்களிடத்திலேயும் பிரச்சனையை சமாதானமாக பேசி முடிவெடுத்து ஒரு 8 வாரங்களுக்குள் அறிக்கை தர வேண்டும் என்று சொல்லி பிரச்சனையை நீதிமன்றத்திற்கு வெளியிலே தீர்த்துக் கொள்வோம் அப்படின்னு ஒரு தீர்ப்பை சொல்லி இருக்கிறாங்க. இதுக்கு எதுக்கு இத்தனை வருஷம் வழக்கு நடத்தினீங்க? இதுக்கு முன்னாடி பேச்சுவார்த்தை நடக்கலையா? பேச்சுவார்த்தைக்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்படலையா? உலகத்தில் எந்த நாட்டிலையாவது இதை நீதிமன்றம் ஒத்துக்குவானா? சட்டம்னு ஒண்ணு வச்சிருக்கிறீங்க, நிலச்சட்டம்னு ஒண்ணு வச்சிருக்கிறீங்க. அந்த நிலம் யாருக்கு சொந்தம் என்பதை தீர்மானிப்பது என்னென்ன அடிப்படையில் தீர்மானிக்கணும்னு ஒரு சட்ட புத்தகத்தில் இருக்குது. என்ன அடிப்படை? 2 அடிப்படை. 1, அந்த நிலம் உன் பேர்ல இருக்கணும். 2, உன் பேர்ல இல்லாட்டியும் நீண்ட காலமாக உன்னுடைய அனுபவத்தில் இருக்கணும். சட்டப்படி உனக்கு சொந்தம், அனுபவ பாத்தியதை என்படி உனக்கு சொந்தம். இந்த 2ம் யாருக்கு இருக்கிறதோ அவர்களுக்கே அந்த நிலம் சொந்தம். அப்படித்தானே சட்டம் சொல்லுது. சட்டப்படி முஸ்லிம்களுக்கு சொந்தம். 450 ஆண்டு காலம் அனுபவ பாத்தியதை என்படியும் முஸ்லிம்களுக்கு சொந்தமான ஒரு இடத்திலே இன்னொருவன் எப்படி பங்கு போட முடியும்? இன்னொருவன் எப்படி உரிமை கொண்டாட முடியும்? வழக்கு வரும் பொழுதே தூக்கி எறியணும். ஒரு நிமிஷத்தில் தீர்ப்பளிக்க வேண்டிய வழக்கு, 1 மணி நேரத்தில் தீர்ப்பளிக்க வேண்டிய ஒரு வழக்கு. இந்த நாட்டிலே முஸ்லிம்களுக்கு எதிரான வெறுப்புணர்ச்சியை வளர்த்து 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 அதன் ஒருபடியாக பாபர் மசூதி பிரச்சனையை சிக்கலாக்கி கொண்டிருக்கிறீர்கள். நீதிமன்றம் கடைசி புகலிடம் என்பார்கள்.
அங்கே நீதி மறுக்கப்பட்டால் நாடு அமைதியாக இருக்காது. நாட்டுக்குள்ள இருக்கிறவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அநியாயம் பண்ணிக்கலாம், தப்பு செஞ்சுக்கலாம். ஆனா அந்த தப்புக்கு, அந்த தீமைக்கு, அந்த குற்றத்திற்கு நீதிமன்றத்திலே ஒரு நீதி கிடைக்கும், நியாயம் கிடைக்கும், மனதிற்கு ஒரு அமைதி கிடைக்கும் என்று சொல்லி கடைசி புகலிடமாக நாங்கள் நீதிமன்றத்திற்கு வருகிறோம். அந்த நீதிமன்றமும் சேர்ந்து கொண்டு முஸ்லிம்களின் முதுகில் குத்தும் என்று சொன்னால் நாளை இந்த தேசம் எந்த சூழலுக்கு தள்ளப்படும், எப்படிப்பட்ட ஒரு அமைதியற்ற ஒரு நிலையை சந்திக்கும் என்பதை யாராலும் யூகித்து பார்க்க முடியாது. எனவே அது போன்ற அநீதங்களுக்கு எதிராக குரல் கொடுக்கிறவனாக ஒரு முஸ்லிம் இருக்கணும். நான் உண்டு என் வேலை உண்டு இருக்க முடியாது, இருக்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய பள்ளியாச அல்லாஹ் பார்த்துக்குவான் சொல்ல முடியாது. உங்க கையில தானே இருக்குது. நீதான வெள்ளை அடிச்ச, நீதான கட்டுன, நீதான பூட்டு போட்ட, நீதான பராமரிக்கிற, நீதான பாங்கு சொல்ற, எல்லாம் அல்லாஹ் செய்யறான். அல்லாவே எல்லாம் செஞ்சாமனா அவன் கட்டுனா வீடு, அவங்க சொன்னா பாங்கு, அவன் தான் தொழுகை நடத்தினா, அவனே பாதுகாப்பான்னு சொல்லிட்டு போகலாம். எல்லாவற்றையும் அல்லாஹ் நம்முடைய கையிலே கொடுத்திருக்கிறான். நம்மை தான் பராமரிக்க சொல்லி இருக்கிறான். நம்முடைய உரிமைகள் பறிக்கப்படுகிற பொழுது அதற்கு எதிராக போரிட வேண்டும் என்ற போர் தர்மத்தையும் நபிகளார் தான் காட்டி தந்திருக்கிறார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால் நபிகளார் சொன்னார்கள், அஃதலுல் ஜிஹாத் கலிமத்து ஹக்கின் இந்த சுல்தானின் ஜாயிர். ஜிஹாதிலே, போராட்டத்திலே மிகச்சிறந்த ஜிஹாத் தெரியுமா? அநியாயக்கார ஆட்சியாளர்களுக்கு முன்னால் சத்தியத்தை, உண்மையை உரத்து சொல்வதே மிகச்சிறந்த ஜிஹாத் என்று சொன்னார்கள். நபிகளார் வாழ்க்கையில் அதை கடைபிடித்தார்கள். அவர்களை பின்பற்றுவது உண்மை என்று சொன்னால் நாமும் அப்படிப்பட்ட உணர்வோடு வாழ்ந்து 100% அவர்களை பின்பற்றி மரணிக்கின்ற மக்களாக மாற வேண்டும். எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் அதற்குரிய நல்லொருளை தந்தருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாம்.